அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. 1364வது நிகழ்ச்சி. நாளைக்கு காதலர் தினம் வர்றதுனால இன்றைக்கே நம்ம ஒரு நிகழ்ச்சி அமைப்போம் அப்படின்னு நினைச்சோம். அதனாலதான் திரு பிருந்தா சாரதி இயக்குனரை தொடர்பு கொண்டேன். அவர் எனக்கு இப்ப அண்மையில தான் அறிமுகமானார். நாங்க என்ன ஒரு 10-20 நாள் தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு நிகழ்ச்சியில மீட் பண்ணோம். அங்க சந்திச்சதுல 2 பேரும் பக்கத்துல உட்காந்து ரொம்ப நாள் நண்பர்களாக பேசிட்டோம். பிறகு அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் கூப்பிட்டு பேசிட்டு இந்த நிகழ்ச்சி கேட்டேன். அவர் ஒத்துக்குனாரு. நிகழ்ச்சி இன்றைக்கு நாளைக்கு காதலர் தினம்ன்றதுனால காதல் நேற்று இன்று நாளை இந்த தலைப்புல தான் சார் பேச போறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறு அறிமுகம், அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சிறு அறிமுகம். திருமதி கல்யாணி ஸ்ரீதர் அவர்கள் வாழ்வார். அனைவருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கம். இப்போ சார் சொன்ன மாதிரி எனக்கு இப்பதான் சொன்னாரு ஒரு சிறு அறிமுகம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கவிஞர் பிருந்தா சாரதி அவர்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா தெரியும்னு நினைக்கிறேன். கவிதை உறவு மூலமா தான் தெரியும். அவரு அப்ப பார்த்தப்ப ரொம்ப ஒரு எளிமையான மனிதரா அங்கேயும் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாரு. பாக்குறப்ப இவர் ஒரு பெரிய இயக்குனருங்கிறது ஒரு இதே வரல. ஆனந்தம் திரைப்படம் அதுதான் எனக்கும் எங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்ச படம். அது திரைப்படம் ஆனந்தம். அவரு லிங்குசாமி அவரு கூட இவர் இயக்குனரா பணியாற்றியது மிகச்சிறந்த படம். ஒவ்வொருத்தரும் அந்த படத்தை பார்க்கணும். பார்க்கலன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10-20 தடவையாவது அந்த படத்தை பார்த்திருப்போம். வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த படத்தை ஒரு தடவையாவது பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த இது மம்முட்டி எல்லாருமே நடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு அருமையான படம். இதையெல்லாம் தாண்டி இவர் ஒரு கவிஞர். எனக்கு இவருடைய முகநூல் பக்கத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அவர் என்ன போடுறாரு அப்படின்னு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ ஒரு ஆளுமையுடைய பிறந்த நாளோ அல்லது அவரை பத்தி ஏதாவது ஒரு விருது வந்திருக்கு அப்படின்னா அவங்கள பத்தி ஒரு பதிவு எழுதுவார். அவ்வளோ பெரிய பதிவு இருக்கும் அது. அந்த பதிவுல எல்லா விதமான தகவல்களும் உள்ளடக்கி இருக்கும் அதுல. அது எனக்கு ஒரு பெரிய வியப்பா இருக்கும். அவர் எழுதுறது எப்படி அவ்வளவு இதான் ஞாபகம் வச்சு எல்லாத்தையும் எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவரை பத்தி நான் பொறாமப்படுற ஒரு விஷயம் உண்டு. என்னன்னா, அவரு கும்பகோணத்துல பிறந்திருக்காரு. கும்பகோணத்துல இவர் கல்லூரியில படிக்கும் போதும் சரி, எல்லா இடத்துலயும் இவர் எல்லா கவிஞர்களோட எல்லாம் நெருங்கி பழகி இருக்காரு. எனக்கு அது நம்மளுக்கு இப்பதான் நான் அந்த எழுத்துலகத்துக்குள்ள வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி இவங்களையெல்லாம் பார்க்கும்போது ச்சே என்ன மாதிரி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கவிஞர் அவரு அந்த வசனம் கூட ஒண்ணு சூர்யா நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. அந்த படத்தோட வசனம் இவர் எழுதுனது. அதாவது சார் நீங்களே சொல்லிடுறீங்களா சார்? அந்த வசனத்தை அழகா இருக்கும் நீங்க சொன்னீங்கன்னா. சொல்லுங்க சார். அறிமுகத்தை முடிச்சிருங்க, நான் சொல்றேன். ஓகே சார், ஓகே. அந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா கூட அவர் லிங்குசாமி இயக்குனருடைய ஹைக்கூ நூல்களை அவங்க எல்லாரும் சேர்ந்து வெளியிட்டாங்க. அது ஒரு சிறப்பான இது. இவருடைய கவிதை நூல்கள் ரொம்ப அருமையா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் அது அது அப்புறம் இன்னும் நிறைய கவிதைகள் அவருடைய நிறைய வாசிச்சிருக்கேன் நானு. அது இல்லாம இப்போ அவங்க முனைவர் கோ லீலா வந்திருக்காங்க. அவங்க இவருடைய கவிதைகள் எடுத்து ஜென் கதைகளுடைய இணைத்து பேசியிருக்கிற புஸ்தகம் மிக அருமையா இருக்கும். அது இவரோட கவிதைகளே அருமையா இருக்கும் அப்படிங்கிறப்ப அதை எடுத்து அவங்க சொல்லி இருக்கிற விதத்துல ஆஹா இப்படியெல்லாம் கூட யோசிக்கலாமா அப்படின்னு ரொம்ப அருமையா இருக்கும். அதை படிக்கணும். அது 1, 2ன்னு 2 தொகுதிகளா கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப அருமையா இருக்கும் அந்த நூல்கள். மிகச்சிறந்த ஒரு இயக்குனர், கவிஞர், பழகுவதற்கு எளிதானவர். உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். நன்றி நன்றி. மகிழ்ச்சி கல்யாணி மேடம். நன்றி. திரு பிருந்தா சாரதி அவர்கள் இப்பொழுது அவர் உரையை தொடர்ந்தார். நீங்க ஆரம்பிக்கலாம் சார். அனைவருக்கும் வணக்கம். அவங்க அறிமுகப்படுத்தும் போது நான் ஒரு வசனகர்த்தா, திரைப்பட இயக்குனர், ஒரு கவிஞர் என்பதை சொல்லிட்டாங்க. அந்த அவங்க குறிப்பிட்ட வசனம் அதை சொல்லுன்னு சொன்னாங்க. அதை முதல்ல சொல்லிடுறேன். அந்த படத்துல அஞ்சான் என்ற படத்துல சூர்யா நடித்த படம் அதுல ஒரு காதல் காட்சி. அவங்க கரெக்டா ஒரு காதலர் தின நிகழ்ச்சியில அந்த வசனத்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. காதலை சொல்வதற்காக சூர்யா போவார். அப்ப அவர் உணர்ச்சி தடுமாற்றத்தோட சொல்ல முடியாம தவிப்பார். சமந்தா, கதாநாயகியான சமந்தா அவரை பார்த்து சொல்லுவாங்க, ஓ நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல, முதல்ல நில்லு அப்புறம் சொல்லு
அப்படிங்கிற டைலாக். இது வந்து பெரிய பாப்புலரான ஒரு டைலாக். அது ஒரு பாடலுக்கு இடையில வந்ததுனால அந்த வசனத்தை அந்த பாடல் போடும்போதெல்லாம் கேட்டு கேட்டு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். நான் எவ்வளவோ கவிதைகள் எழுதியிருக்கேன். ஆனால் அந்த கவிதைகள் சென்று அடையாத ஒரு வீச்சை இந்த வசனம் அடைஞ்சது. திரைப்படத்தினுடைய பெரிய ஒரு பெரிய பெனிஃபிட், பெரிய லாபம் வந்து இதுதான். ஒய்டா ஒரு ஆடியன்ஸ் அப்படி ரீச் ஆகிறதுக்கு திரைப்படத்துறை நமக்கு பயன்படும். நன்றி கல்யாணி மேடம். இப்ப நிகழ்ச்சிக்கு வருவோம். காதலர் தினம் சார் அதை ஒரே ஒரு நிமிஷம் கொண்டாடுகிற சார் நீங்க இந்த பறவையின் நிழல் உங்க புக்கு தானே சார்? ஆமா ஆமா அதுதான் கையில இருக்கு சார். நான் பார்த்திருக்கேன். 100 காதல் கவிதைகளை எழுதி. நான் அபுதாபில இருந்து பேசுறேன் சார். ஆஹா, நன்றி நன்றி. உங்க பேரு? என் பேரு ரிஃபாய். நன்றி நன்றி. ஓகே, தொடருங்க பறவையின் சார். நிழல் என்பது என்னுடைய பின்னோட்டத்துல பேசுறேன், தொடருங்க. நல்லது. நம்ம தொடங்கிடுவோம். நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசுறேன். இந்த நிகழ்ச்சி என்பதே கலந்துரையாடல் நிகழ்ச்சி தான். ஏன்னா நான் முழுக்க அந்த 1.25 மணி நேரம் சொன்னாங்க. அந்த 1.25 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் போகுனாங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோம். நிறைய கருத்துக்கள் பேசுவோம். எல்லாருமே பெரிய ஆளுமைகளா இருக்கீங்க. அதனால இதை ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாகவே வைத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். முதல்ல ஒரு தொகுப்புரை மாதிரி நான் வந்து என்னுடைய கருத்துக்கள் பதிவு பண்ணிடுறேன். காதலர் தினம் நேற்று இன்று நாளை காதல் என்ற தலைப்புல இன்றைக்கு உரையாற்றுவதற்காக அழைத்திருக்கிற மைண்ட் யுவர் மைண்ட் நண்பர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். நண்பர் ஸ்டீஃபன் ராஜ் அவர்கள் சென்ற ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சென்னை மியூசியத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அம்பேத்கர் நூல்களுடைய வெளியீட்டு விழா. கௌதம சன்னா அவர்கள் மொழிபெயர்ப்பில் தொகுப்பில் வெளிவந்த அந்த நூலுடைய வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்தாங்க. பக்கத்து சீட்டு யதார்த்தமா அமைஞ்சுது. அதுல உட்காரும்போது பக்கத்துல அறிமுக அவரா பேசும்போது நான் வந்து அவரை தெரிந்த முகம் போல இருக்கேன்னு பார்த்தேன். அவரும் என்னை பார்த்தாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானோம். அப்போதே மைண்ட் யுவர் மைண்ட் போட்ட ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு. தொடர்பு கொண்டோம், நண்பர்களாகிட்டோம். மிக எளிமையான ஒரு அறிமுகம். அவர் வந்து ஒரு தண்ணீரை போல மிக எளிதாக பழகுவதற்கு, தண்ணீரை வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் நம்ம தண்ணிக்குள்ள இறங்குறதை போல ஒரு ஈஸியா இருந்தாரு. நானும் அப்படித்தான். நான் வந்து பெருசா வந்து எல்லோரையும் அறிமுகம் செய்து கொள்வதும் நட்பு கொள்வதும் எனக்கும் பிடித்தமான ஒன்றுதான். அந்த அடிப்படையில் நாங்க 2 பேரும் நண்பரானோம். ஆனால் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு உடனடியாக அவர் அழைப்பார் என்று நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி இந்த மாதம் பிப்ரவரி மாதம் கூப்பிட்டதுனால காதலர் தினம் அருண்மையில வருது, அன்னைக்கே பேசிடலாம், காதல் என்ற தலைப்புல பேசிடலாம் அப்படின்ட்டு காதல் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பு கொடுத்தேன். காதலர் தினம் நாளைக்கு உங்களுடைய இந்த ஜூம் மீட்டிங் இல்ல பொழுது, சனி ஞாயிறு இல்ல, மீதி 5 நாள் இருக்கு சார்னாரு. சரி, வெள்ளிக்கிழமை. இந்த நிகழ்ச்சியில் காதலை பற்றி நாம வந்து பொதுவாக இருக்கிற ஒரு அபிப்பிராயங்கள், உண்மையான காதல் இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான இடத்தில் இருக்கு, அல்லது காதலுக்குள்ளர சமூகம் எந்த மாதிரியான இடத்தை பங்கு வகிக்குது என்பதை பற்றிலாம் இன்னைக்கு பேசுவோம். உண்மையிலே காதல் என்பது என்ன அப்படின்னு முதல்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா, ஒரு பெண் மேல ஒரு ஆணுக்கு வருகிற மயக்கம் அல்லது ஈர்ப்பு, அல்லது ஒரு ஆண் மீது ஒரு பெண்ணுக்கு வருகிற ஈர்ப்பு, இளைஞர்களாக இருக்கும்போது அது இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு உயிரியல் நடவடிக்கை. அந்த ஒரு சாதாரண இயற்கையான ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு காதலர் தினம் என்று பிரம்மாண்டமா உலகம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்கோம். காதலர் தினம் என்பது உருவாகி 19ஆம் நூற்றாண்டிலேயோ 18ஆம் நூற்றாண்டிலேயோ தான் அதை வந்து ஒரு கொண்டாட்டமாக பிரிட்டன்ல தொடங்கியிருக்காங்க. ஆனால் உயிர் தோன்றியதிலிருந்தே இந்த காதல் என்ற ஒரு நடவடிக்கை அல்ல, ஒரு இயல்பு தொடங்கிடுச்சு. என்னைக்கு முதல் உயிர் தோன்றியதோ அன்றைக்கே தோன்றியிருக்கும் இந்த ஈர்ப்பு என்ற சங்கதியும். ஆனால் இன்றைக்கு அது ஒரு பெரிய ஒரு விழாவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பரிசு அளித்துக் கொள்கிற அல்லது வந்து சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சியாக மாறிடுச்சு. தினங்கள் எல்லாமே இப்ப சமீபத்துல அன்னையர் தினம், தந்தையர் தினம், ஆசிரியர் தினம், குழந்தைகள் தினம் என்று எவ்வளவோ தினங்கள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வரிசையில காதலர் தினம். நான் பொதுவாக நினைக்கிறது உண்டு, எப்போது நாம் தினங்களை கொண்டாட ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஒன்றின் மீதான மதிப்பை ஒரு சமூகத்தில் அந்த வேல்யூவை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு
என்று ஃபீல் பண்ணும்போது தான் அதை ஒரு ஒரு நாள் கொண்டாடி அதற்கு மீண்டும் மதிப்பளிப்பதற்காக அந்த தினத்தை கொண்டாட தொடங்கி இருப்பார்கள் என்று கூட நான் நினைப்பதுண்டு. ஆசிரியர் தினத்தை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, ஆசிரியர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கலாம் அதுல. ஆனால் பொதுவாக இன்றைக்கு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவு அவ்வளவு நல்லா இல்லை. ஆகவே ஆசிரியர் தினத்தை கொண்டாடுவதன் மூலமாக அந்த உறவை சரிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தினமாக அதை ஆண்டு முழுக்க அதை பின்பற்றணும் என்பதை நினைவூட்டுகிற தினமாக தான் அதை கொண்டாடுவோம். அதே போலதான் அன்னையர்கள் தினம். அன்னை உலகத்தினுடைய மிக உயர்ந்த ஒரு உறவு அன்னை குழந்தையுடைய உறவு. அம்மா மேல நமக்கு இருக்கிற பாசம் அது ஒரு காதலை போலவும் மிகவும் இயல்பான ஒன்று. அது உயர்ந்த ஒரு உறவாக இருந்தாலும் கூட அதை ஒரு தினமாக நம்ம கொண்டாடி அம்மாவுக்கு அன்னைக்கு நம்ம வெட்கப்படுறோம். அம்மாவை பார்த்து பரிசளிப்பதற்கு அல்லது வாழ்த்து சொல்வதற்கு நம்ம வெட்கப்படுவோம். இப்படிதான் ஒவ்வொரு தினமும் அதனுடைய வேல்யூவை மீண்டும் மீட்டெடுப்பதற்காக கொண்டாடப்படுகிறதோ என்று நான் நினைப்பேன். காதலும் இன்றைக்கு உலகம் முழுக்க கொண்டாடப்படுவது அந்த காரணமாக இருக்கலாம். ஆனால் இதற்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வாலண்டைன் என்ற ஒரு பாதிரியார், அவர் 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பாதிரியார். ரோமாபுரியினுடைய ரோமானிய சக்கரவர்த்தி அவருடைய ஒரு திடீர் ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த இளைஞர்கள்லாம் காதல் வயப்பட்டு திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் போரிடுவதில் வல்லமை குறைந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆக சார் கொஞ்சம் சொல்லுங்க சார், இல்லன்னா அவரு பேசிட்டு இருக்க போறாரு. சரி, கொஞ்சம் பாப்போம். ஒன்னே நீங்க கால் பண்ணுங்க. கும்பகோணம் அம்மான்னு என்னோட காலேஜ்ல படிச்சிருப்பாரு. கல்யாணி மேடம், நீங்க கால் பண்ணுங்க சார். அவர் கும்பகோணம்னு என்னோட காலேஜ்ல தான் சார் படிச்சிருப்பாரு, நான் படிச்ச காலேஜ். நான் நினைச்சேன் அது கேட்டுறணும். கும்பகோணம் பேர் வந்தவனே அவங்க ஒருத்தருக்கு உதைக்குமேன்னு நினைச்சேன். நெட்டு தான் ப்ராப்ளம், இன்டர்நெட் தான் ஆமா, ப்ராப்ளம். போயிடுச்சு. பேசுங்க. கல்யாணி மேடம், நீங்க கால் பண்ணி பேசுங்க. ஜாயின் வந்துட்டாரு இருக்காரு சார். இருக்காரு இருக்காரு. இத கீழே பாருங்க. மேபி போன்ல நேரங்கள்ல தொழில்நுட்ப கோளாறு வர்றது இயல்பு. சார், காதலை பத்தி பேசும்போது அந்த தொழில்நுட்ப கோளாறு ஏன் நிறைய தடவை வந்திருக்கு. தொழில்நுட்பத்துக்கு காதல் தெரியாது இல்ல. என்ன சார்? தொழில்நுட்பத்துக்கு காதல் தெரியாது. நல்லா தெரியும், அது மூலமா தானே எல்லாமே ஓடுது. அதுக்கா தெரியாது? அதுக்கு கத்து கொடுத்துருவணும். ஆமா ஆமா, அது எல்லாருக்கும் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு சார், ரகசியமா. எல்லாம் முதல்ல எந்திரன்லயே சவுண்ட் வந்துருச்சு. வருது. சார், ஆமா, எனக்கு ஒரு போன் வந்தது. அந்த போனை நான் அட்டன் பண்ணல. அதனால ஒரு வேலை போன் வந்துட்டு இருக்கும்போது பரவாயில்ல. நீங்க ஏரோப்ளேன் மோட்ல போட்டுருங்க மொபைல். சார் வீடியோ வரல சார். வீடியோ வரல. வீடியோ வராம போயிடுமே. இப்ப வீடியோ வரல சார் உங்களுக்கு. சார் ஏர்ப்ளேன்ல போட்டீங்கன்னா வைஃபையும் வராது சார். ஆமா, அதனால ஏரோப்ளேன்ல போட முடியாது. சரி, வேண்டாம். பரவாயில்ல. போன் வந்தா இந்த டிஸ்டர்பன்ஸ் வரும், சமாளிச்சுக்குவோம். அந்த பாதிரியார் ரகசியமாக இளைஞர்களுக்கு திருமணத்தை செய்து வைக்கிறாரு. அந்த விஷயம் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சது. அந்த ரோமாபுரி மன்னன் அவரை கூப்பிட்டு அவருக்கு தண்டனை கொடுக்குறான். என்ன தண்டனை என்றால் அவருக்கு மரண தண்டனை, தூக்கிலிடப்படுறார். அவருடைய நினைவாகத்தான் காதலர்கள் ஒரு நன்றி செலுத்தும் விதமாக இந்த காதலர் தினத்தை கொண்டாடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு ஜெயில இருந்த போது ஜெயில இருந்த ஜெயிலருடைய மகள் அவர் மீது காதல் வயப்படுறார். அவளுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அங்க ஜெயில இருக்கிற ஒரு கிழிந்த துணியில எப்படி கடிதம் எழுதுகிறார் அப்படின்னா, தன்னுடைய ரத்தத்தை ஊசியில தன்னுடைய உடல்ல ஒரு பகுதியை ஊசியில குத்தி அந்த ரத்தத்தை ஊசியில தொட்டு தொட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல அன்புடன் வாலண்டைன் என்று கையெழுத்து போட்டு அனுப்புறாரு. அதனால இந்த வாலண்டைன் டே என்பது காதலர்களுக்கு ரொம்ப மிக மிக உயர்ந்த நாளாகுது. காதல் என்றாலே அதுல அடிப்படையில் இருக்க வேண்டியது தியாகம்தான். அந்த ஒரு தியாகம்னா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற மதிப்பு
ஒருத்தர் மேல இருக்கிற ஒருத்தருக்கு ஈர்ப்பு, ஒருத்தர் வந்து நம்ம வந்து டேக் கேர், அதாவது பொறுப்புணர்ச்சி, இவற்றை எல்லாம் தாண்டி ஒருத்தருக்காக நம்ம என்ன பண்றோம் என்பதுதான் வந்து ஒருத்தருடைய அன்பை பெறுவதற்கோ அல்லது அன்பை நம்ம புரிய வைக்கிறதுக்கோ நம்ம என்ன பண்றோம் என்பதெல்லாம் சேர்ந்துதான் அந்த காதல் என்ற ஒரு உணர்வை புனிதப்படுத்துது அல்லது உயர்ந்ததாக மாத்துது. அப்படி அந்த உயிரையே தியாகம் பண்ற வாலண்டைன் வேலண்டைன் ஃபாதர் வந்து அடிக்கடி நடுவுல பூந்தது. படிச்சிட்டு இருந்தேன். உலகம் முழுக்க இருக்கிற மிகப்பெரிய வியாபார சந்தையில இந்த காதலர் தினம் வந்து முதல் 10 இடத்துல வந்துருது. ராணுவம் பொருட்கள், அதாவது அந்த மாதிரியான வியாபாரம் எவ்வளவு நடக்குதோ அதற்கு சற்றும் குறையாமல் இந்த வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. ஒரு கிஃப்ட் கொடுக்கறது, ரோஜா பூல இருந்து ஆரம்பிச்சு வைர நெக்லஸ் வரைக்கும் இன்றைக்கு அவ்வளவு பெரிய பிசினஸ் நடந்துட்டு இருக்கு காதலர் தினத்துல. ஆகவே காதலர் தினத்தை பிரபலப்படுத்துவதில் காதலர்களை விட வியாபாரிகள் ரொம்ப அதிகமா ஈடுபடுவாங்க. ஏன்னா அவங்க காதல் உணர்ச்சி தூண்ட தூண்ட அவர்களுக்கு நல்லது. காதலர்களுக்கு பரிசளிப்பாங்க அப்படிங்கிற முறையில அவங்க வந்து அதை செஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த காதலர் தினத்துல எனக்கு இந்த நினைச்ச உடனே, அவர் கூப்பிட்ட உடனே நான் சொல்லணும்னு நினைச்ச ஒரு கதை வந்து, காதலர் தினம் நினைச்ச உடனே எனக்கு ஒரு கதை சொல்லணும்னு நினைச்சேன். அது பல பேர் இங்க வந்திருக்கிற பல பேருக்கு அந்த கதை பரிச்சயமான கதையா கூட இருக்கலாம். அது வந்து என்னன்னா, தி கிஃப்ட் ஆஃப் மேகி என்ற ஓ ஹென்ரியோடைய ஒரு கதை. அதுல 2 பேர், அது பிரிட்டன்ல அந்த கதை நடக்குது. 2 பேர் காதலித்து திருமணம் செய்து கொண்ட 2 பேர். ஒரு கிறிஸ்துமஸ் டயத்துல கிறிஸ்துமஸுக்கு கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் வந்து பரிசளிக்கிறது ஒரு மரபு. அதற்காக வந்து, ஆனா அவங்க சூழ்நிலை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில என்னவோ தெரியல வறுமை வந்துருது. அதனால பரிசளிப்பதற்கு வீட்டுல பணம் இல்லை. கையில இருக்கிற அந்த கதை ஆரம்பிக்கும் போதே வீட்டுல எவ்வளவு ரூபா இருக்குன்னு இந்த சில்லற காசை எண்ணிட்டு இருக்கிறது வந்து ஆரம்பிக்கும். கணவனுக்கு என்ன பரிசளிப்பது என்று அவள் யோசிச்சுட்டு இருப்பா. கணவன் கடத்தெரு வழியாக வருகும் போது மனைவிக்கு எப்படி பரிசளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அவளுடைய அழகே வந்து, அவளுடைய கூந்தல் அப்படி ஒரு அழகா இருக்குமா. அப்படியே ஒரு கரல் ஹேர் பிரவுனிஷா இருக்கும். அப்படியே சூரிய ஒளி பட்டதுன்னா அப்படியே வந்து தங்கமயமா இருக்கும் என்றெல்லாம் வந்து அதை வர்ணிக்கிறாங்க கதாசிரியர். அந்த காதல் தொடங்கியதே அந்த கூந்தலை வைத்துதான். இவன் வரும்போது வந்து கையில அவளுக்கு ஏதாவது பரிசளிக்கணுமே என்பதற்காக காசு இல்லை அவன்கிட்ட. இவன்கிட்ட இருக்கிறது கையில ஒரே ஒரு வாட்ச் தான் இருக்கு. அவன் போட்டிருக்கிற வாட்ச் வந்து அவங்களுடைய பரம்பரை வாட்ச். அந்த குடும்பத்திலேயே வந்து அவங்க தாத்தா, அப்பா, அதுக்கு முன்னோர்கள் எல்லாரும் அந்த வாட்ச் வந்து அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாட்ச். அதுல வந்து அந்த ரிஸ்ட் வாட்ச்ல அந்த போட்டிருக்க அந்த அந்த அது வந்து இது கிழிஞ்சு போயிருக்கு. அதை கொண்டு போய் அடகு வச்சுட்டு இல்ல, வித்துட்டு கொஞ்சம் காசு வாங்குறான். அந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இந்த வாட்சை போய் விற்கவே கூடாது, அதாவது அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு வாட்ச். அதை வித்துட்டு இவளுக்கு இன்னைக்கு ஒரு வெள்ளியில ஒரு சீப்பு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை போய் அந்த வாட்சை வித்துட்டு ஒரு வெள்ளியில சீப்பு வாங்கி கிஃப்ட் பேக் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வரும்போது அவ என்ன பண்றா, இருக்கிற சில்லற காசெல்லாம் எண்ணி பார்த்துட்டு இவனுக்கு நம்ம ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் இன்னைக்கு, ஆனா வந்து இவளை பார்த்து ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு நடந்து போறா. போய் ஒரு சலூன்ல போயிட்டு, பியூட்டி ஷாப், அங்க போயிட்டு தன்னுடைய கூந்தலை எடுத்துக்கிட்டா எவ்வளவு ரூபா தருவீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ஒரு நல்ல விலை கொடுக்குறாங்க கூந்தலுக்கு. அந்த கூந்தலை வித்துட்டு கொஞ்சம் காசு வாங்கிட்டு கிஃப்ட் வாங்குறதுக்கு வர்றான். இவனுடைய இவன் எப்பயுமே உயிரா நினைச்சிட்டு இருக்கிற இந்த வாட்சுக்கு அந்த வாரம் வந்து கிழிஞ்சு போட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஒரு செயின் வாங்குவோம், ஸ்டீல்ல ஒரு செயின் வாங்கி அதை பரிசளிப்போம் என்று ஒரு ஸ்டீல் செயின் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றான். இவன் சீப்பு வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸோட 2 பேரும் ஒருத்தர் பாக்குறாங்க. அவ மொட்டையா இருக்கா, இவன் சீப்போட வந்திருக்கான். இவன் கைய பாக்குறா, வாட்சை காணும். ஒருத்தர் புரிஞ்சிருது, 2 பேருக்கும் பார்த்த உடனே புரிஞ்சிருது, ஆஹா அப்படின்ட்டு.
gift பேக்கை பரிமாறிக்கிறாங்க. சீப்பும் இந்த பக்கம் வந்து வாட்ச் செயினும் இருக்கு. அப்படியே 2 பேரும் வந்து ஒண்ணும் பேசவே முடியல. அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. கண்ணீர் வழியுது. இதோட அந்த கதை முடியுது. ஒரு காதல் அப்படின்ன உடனே வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு உணர்வுபூர்வமா மாறிடுறோம் மனிதர்கள். அது கல்யாணத்துக்கு பிறகும் இந்த காதல் நீடிக்குது என்பதுதான் இந்த கதையினுடைய ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவா காதல் அப்படின்னா காதலிக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சுகமான ஒரு விஷயம். கல்யாணம் வந்ததுக்கு பிறகு வாழ்க்கை போராட்டங்கள் தொடங்கியதற்கு பிறகு அதுவும் இந்த கதையில வருவதை போல வறுமையெல்லாம் வந்துருச்சுன்னா நிச்சயமாக வீட்டுக்குள்ள தினம் சண்டை, தினம் சச்சரவு இதான் நடந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த ஒரு போராட்டமயமான ஒரு வாழ்க்கை வரும்போதும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்போடு நடந்த அதை விட சுகமானது ஒன்றுமே இல்லை. நான் வந்து பொதுவா காதல் என்பது சமூகத்தில் எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை பற்றி தான் இந்த தலைப்பு. காதல் சமூகத்தில் எந்த இடத்தை வகிக்குது, நேற்று எந்த இடத்துல இருந்து இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கு, நாளைக்கு எப்படி இருக்கும் என்பதுதான். ஆனாலும் தனி மனிதர்கள் வாழ்வில் ஒரு குடும்பத்தில் ஒரு பேர் வாழ்க்கையில காதலிக்கும் போது இருக்கிற அந்த சந்தோஷம் திருமணத்துக்கு பிறகும் நீடித்தது என்றால் அவர்களுடைய எதிர்காலம் மிக 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 அற்புதமான ஒரு உலகம். அதை விட சிறந்து அவர்களுக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையும் அன்பை புரிஞ்சுக்குவாங்க, பெற்றோரை மதிப்பாங்க, அவர்களுக்குள்ளார வந்து ஒரு உன்னதமான ஒரு உணர்வு அந்த குடும்பத்திலே, அதனால அந்த சமூகமே அல்லது அந்த தெருவே அல்லது உறவினர்களே மிக மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஆனால் இந்த துன்பமான காலகட்டத்துல 2 பேரும் சண்டையும் சச்சரவும் ஆச்சுன்னா வாழ்க்கை ஒரு நரகமா மாறிடும். அதற்கு பிறகு கோர்ட்டுக்கும் பல பேர் இப்பெல்லாம் திருமணம் குறைஞ்ச 1 வருஷம் 2 வருஷத்திலேயே வந்து டைவர்ஸ் போறாங்க. அது ஒரு விதத்தில் அந்த அன்பு குறைவினால் ஏற்படுற ஒரு நிகழ்ச்சி தான். நான் இந்த டைவர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு மாறுபட்ட ஒரு கருத்து உண்டு. அவங்களுக்கு ஒருவேளை ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவர்கள் பிரிந்து விடுவது நல்லது. அந்த வீட்டுல இருக்கிறவங்க அவங்களை சமாதானப்படுத்தி கட்டி போடுவது என்பது அவர்களை மேலும் மேலும் சித்திரவதை செய்வதற்கு சமம். பிரிந்து போறோம்னு நினைச்சிட்டாங்கன்னா அது ஒரு விதத்துல நல்லது, அவர்களை பிரித்து விடுவீங்க என்றுதான் நான் சொல்லுவேன். ஆனாலும் இப்ப இந்த டாபிக்ல டைவர்ஸ் வந்துரும். ஒரு அன்பான ஒரு அவ்வளவு நேசிச்சமே இந்த பொண்ணை, இந்த ஆளை, ஆனா இன்னைக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சு என்று 2 பேருமே யோசிக்க மாட்டாங்க. கோர்ட்டுக்கு போவாங்க, டைவர்ஸ் வாங்குவாங்க. இது தனிப்பட்ட முறையில. சமூக வாழ்க்கையில் காதல் என்று நாம் பார்க்கும்போது நம்முடைய தமிழ் சமூகம் என்பது முழுக்க முழுக்க காதலால் கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கையை தான் அடிப்படையாக வச்சிருந்தது. சங்க இலக்கியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் நமக்கு கிடைக்கிற ஆதாரபூர்வமான ஒரு டாக்குமெண்ட். தமிழ் சமூகம் எப்படி இருந்திருக்கும் 2000 வருடத்துக்கு முன்னாடி 3000 வருடத்துக்கு முன்னாடி தமிழ் சமூகம் எப்படி இருந்திருக்கும் என்பதை ஓரளவுக்கு நாம் புரிந்து கொள்வதற்கிற ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா அது சங்க இலக்கியம் தான். அதில் பாதிக்கு பாதி சங்க இலக்கியத்தை அகம் புறம் என்று 2ஆக பிரித்து தொகுத்திருக்காங்க. அதுல வந்து ஆயிரக்கணக்கான கவிதைகள், நற்றிணை, நல்ல குறுந்தொகை, அகநானூறு, இப்படி கலித்தொகை, அந்த கலித்தொகை, இந்த மாதிரியான புத்தக நூல்கள் அனைத்து தொகுப்புகள் எல்லாமே காதல் வாழ்க்கையை பற்றி தான். குறிஞ்சி திணை அந்த மாதிரி ஒரு 5 திணைகள் சொல்றோம் இல்லையா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, 5 திணைகள்லையும் எழுதப்பட்ட காதல் கவிதைகள் அவ்வளவு இருக்கு. அவை எல்லாமே அன்பின் வாழ்க்கையை தமிழன் வாழ்ந்ததற்கான சான்றுகளாக இன்னைக்கு நமக்கு கிடைக்குது. அதற்கு முன்னாடி இருக்கிற தொல்காப்பியம் கூட காதல் வாழ்க்கையை பற்றி சொல்லுது. மனிதன் எப்படி தோன்றினான் என்ற கதையை சொல்லும் போது அந்த காதல் வாழ்க்கையை சொல்லிட்டு அதுலயே அவர் சொல்றாரு, பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. எப்ப திருமணம் என்ற முறை வந்தது என்றால், எப்ப காதல் உறவுல ஒருத்தருக்கு இடையில பொய் வந்துடுச்சோ, அதுல எப்படி வலு வந்துடுச்சோ, அதுல வந்து தவறான நடவடிக்கைகள் எப்ப வந்துச்சோ, அப்ப திருமணம் என்ற ஒன்று தேவையாக இருக்கு என்பது என்று அவர் சொல்றார். அப்பயே காதல் வாழ்க்கை, அப்பயே திருமண முறை சங்க இலக்கியத்துக்கு முன்னாடியே அந்த அமைப்பு வந்துடுச்சு. இந்த திருமணம் என்ற அமைப்பு வந்த உடனேதான் மனிதன் குடும்பம் என்ற ஒரு அமைப்புக்குள்ள வர்றான். குடும்பம் என்பது எப்போ வந்துச்சோ அப்ப அதுல ஆதிக்க உணர்வுகள் தோன்றிடுச்சு. இயற்கையாக இருந்த மனிதன் ஒரு காதல் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ளர இந்த ஒரு சமூக கட்டமைப்பு அவங்களுக்கு ஒரு உடைமை சமுதாயமாக மாறுது. அந்த உடைமை சமுதாயத்தினுடைய விதிகள் தான்
கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி அவன் ஒரு ஆணாதிக்க சமூகமாக மாறிட்டோம். அதனால ஒரு பொண்ணு என்பவளும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியா மாறிடுறா, ஒரு குடும்பத்தினுடைய சொத்தா மாறிடுறா. அந்த உடைமை எண்ணம் வந்ததுனால தங்களுக்குள்ளர வந்து பெண்ணை பரிமாறிக்கிறது, வேற காதலித்தால் கூட வேற வந்து வெளியில தெரியாம கட்டி கொடுக்கிறது என்ற அமைப்பு அந்த சங்க இலக்கிய காலத்துக்கு பிறகு, குடும்பம் உறுதியானதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இறுகிடுச்சு. அதற்கு பிறகுதான் வந்து இந்த இனக்குழுக்கள், சாதி, மதம், இன்னும் நிறைய மொழி, இப்படி நிறைய பிரிவுகளின் அடிப்படையில நம்ம வந்து மாறிட்டோம். ஆகவே வந்து திருமணத்துக்கு நாம் பெற்றோர் பார்க்கிற ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணணும் என்ற ஒரு ஒரு நிர்பந்தம் பெண்ணுக்கு வந்துருது. அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில அவள் தனக்குள்ளர காதலே வந்தா கூட மூடி மறைச்சுக்கணும். அல்லது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட, கொஞ்ச நாளைக்கு இல்ல, கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு அல்லது நம்முடைய தலைமுறைக்கு முன்னாடி காதல் என்ற வார்த்தையே ஒரு கெட்ட வார்த்தை தான். காதல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டா திடீர்னு எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. இது என்னடா அது, இவன் இந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையை பேசுறான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது போன தலைமுறை. அதனால ஒரு பொண்ணு வந்து காதல் வந்துடுச்சுன்னு வெளியில சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அந்த பொண்ணு வந்து தவறாக வளர்க்கப்பட்டிருக்காளோ, இப்ப கூட அப்படிதான். அந்த பொண்ணு காதலை வீட்டுல சொல்லும் போது அவ்வளவு ஒரு ஒரு தடுமாற்றத்தோட, அவ்வளவு பயத்தோட தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் என்கின்ற ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால் 2 பேரும் படிக்க போறாங்க, வேலைக்கு போறாங்க, அங்க ஒருத்தர் பாக்குறாங்க, பழகுகிற சூழ்நிலை ஏற்படுது, காதலும் வந்துருது. அதற்கு பெற்றோர்கிட்ட சம்மதம் கிடைத்தால் பெற்றோர் ஏற்பாட்டில் அந்த ஏற்பாட்டு திருமணம், அரேஞ்ச்டு மேரேஜ் ஒத்துப்பாங்க. அது வீட்டுல அதை நான் ஒத்துக்க மாட்டோம், எங்க ஜாதி இல்ல, என் மதம் இல்ல, என்னுடைய இனம் இல்ல, மொழி இல்லைன்னு அவங்க வெறுத்துட்டாங்கன்னா அவர்கள் போய் வெளியில போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி வெளியில போய் அங்க வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணி அவர்கள் போராடி திருமணத்தை நடத்தி நல்லா சந்தோஷமா வாழ்றாங்கன்னா அது வெற்றிகரமான காதல். அங்க போய் அவர்கள் தடுமாறிட்டாங்க, வீட்டுடைய சப்போர்ட் இல்லாம, ஒருத்தர் புரிஞ்சுக்காம, சப்போர்ட் இல்லாம பிரிஞ்சுட்டாங்க என்றால் அங்க காதல் தோத்து போயிடும். இதை எல்லாவற்றையும் மீறி இன்றைக்கு மொழி அடிப்படையில, இன அடிப்படையில பிரிவுகள் வந்தால் அந்த திருமணத்தை கூட ஏத்துக்கிறாங்க. ஆனா மிக மிக நுட்பமான ஒரு விஷயம் என்னன்னா, அதுல ஜாதி மாறி திருமணம் செய்து கொள்வது என்பது இன்றைக்கும் ஒரு பெரிய ஒரு சவாலா இருக்கு. பேப்பரை பாக்குறோம், அதில் நடக்கிற செய்தியில பாதி செய்தி இந்த திருமணங்கள் எப்படி வந்து ஜாதியின் காரணமாக தடுக்கப்படுது அல்லது ஆணவ கொலையில போய் முடியுது. ஆணவ கொலையில் போய் முடிகிற அளவுக்கு இன்றைக்கு காதல் வந்து ஒரு 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 மோசமான உறவு, அதாவது காதலை வந்து அவர்கள் வந்து ஜாதி மாதிரி திருமணம் செய்து கொள்வதை வந்து அவர்கள் தவறாக நினைக்கிற அளவுக்கு, அது வந்து சமூக இழிவாக நினைக்கிற அளவுக்கு மனிதன் இருக்கும். நம்ம எல்லாரும் தான் இருக்கும். அதான் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். இருக்காங்க என்று சொல்வதை விட பொதுவாக நம்முடைய எல்லாருடைய மனநிலையும் அந்த சமூக அமைப்பினுடைய வரையறைகள் அவ்வளவு அழுத்தமா பதிஞ்சிருச்சு. அந்த ஆணவ கொலைகளுடைய எண்ணிக்கை இப்போ சமீபத்துல மிகப்பெரிய அளவுல செய்தித்தாள்கள்ல, டிவியில நம்ம பாக்குறோம். அதையும் மீறி இன்னொரு முக்கியமான விஷயம், காதல்ல நான் பகிர்ந்து கொள்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த முதல்ல சொன்னேன் இல்லையா, டைவர்ஸ் வருது அப்படின்னு 2 பேருக்கு இடையில உறவுகளை வந்து அவ்வளவு சரியில்லை என்றால் டைவர்ஸ் வாங்கிக்கல, அது கூட நல்லதான்ட்டு. தொலைக்காட்சியில நான் 9 மணிக்கு தொலைக்காட்சி பார்க்க ஆரம்பிப்பேன், இரவுல 11 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருப்பேன். அதில் பாதி செய்தி திருமணம் ஆனதுக்கு பிறகு காதல் வருது. அது வந்து காதல் உலகத்திலேயே ரொம்ப புனிதமான உறவு, காதல் புனிதமானது. எப்படி அன்பே சிவம் சொல்றோமோ அந்த அளவுக்கு காதலை வந்து நம்ம உயர்த்திட்டோம், காதல் புனிதமானது. ஆனா அதுலதான் கள்ளக்காதல் வருது. எது புனிதமானது என்று நாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கோமோ அதுலதான் கள்ளக்காதல் வருது. இந்த கள்ளக்காதல் என்பது, காதல் எது நல்ல காதல், கள்ளக்காதல்னு ஒரு கவிஞர் கூட கவிதை எழுதியிருக்காரு. அது அப்படி இல்ல. கள்ளக்காதல் என்பது நீங்க என்னைக்கு ஏன் அது வந்து ஒரு ஒரு பிரச்சனையாக மாறுது அப்படின்னா, அது ஒரு 2 குடும்பங்களை பாதிக்கக்கூடியது. 2 குடும்பங்களை மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை ஒழுக்கத்தையே சிதைக்கக்கூடியது. அதனால அந்த செய்தி வந்து இவ்வளவு வருது. நான் வந்து தொலைக்காட்சியில் தினம் ஒரு செய்தி, இந்த செய்தியை பார்ப்பேன். எது காதல் என்பது எப்போ வரலாம்,
எப்போ வரக்கூடாது என்பதற்கு எந்த நியாயமும் நீதியும் இல்லை. ஆனாலும் கூட அதில் தனி மனிதன் காட்டுகிற ஒரு ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்து அவனையும் உயர்த்தும், அவனுடைய குடும்பத்தை உயர்த்தும், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய சமூகம், ஒரு சமூக அமைப்பினுடைய உயர்வு எல்லாவற்றையும் சார்ந்து இருக்கக்கூடியது எது என்றால் இந்த காதல் தான். அவே இந்த காதலை பற்றி உயர்வான இலக்கியங்கள் உலகம் முழுக்க படைக்கப்பட்ட எல்லா மொழிகள்லையும் படைக்கப்பட்ட இலக்கியங்கள்ல ரொம்ப 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 அதிகமானதும் உயிரை உருக்கக்கூடியதும் கண்ணீரை வரவழைக்கக்கூடியதும் எதுன்னு பார்த்தா அது காதல் இலக்கியமா தான் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு இலக்கியம் எது என்று கேட்டா அது வந்து தேவதாஸ் கதை தான். அந்த தேவதாஸ் வந்து உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு கதாபாத்திரமா மாறிட்டான். உலகம் முழுக்க லைலா மஜ்னுவாக பார்க்கலாம், இங்க அம்பிகாபதி அமராவதி, இன்னும் நிறைய காதலர்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஷேக்ஸ்பியருடைய ரோமியோ ஜூலியட். இந்த இலக்கியங்கள்ல மிக உன்னதமான ஒரு கருப்பொருள் எது அப்படின்னு கேட்டா காதல் தான். அதுக்கு காதலர்கள் இப்ப வடமொழி இலக்கியத்துல சாகுந்தலம். அதே போல திரைப்படங்கள்லயும் காதல் தான் வந்து ஒரு வெற்றிகரமான ஃபார்முலா. எங்களுக்கு நான் எழுதின பையா என்ற படம் வந்து 175 நாளை தாண்டி ஓடி நான் எழுதினதுலயே அதிகமா ஓடிய ஒரு வெற்றி படம். அந்த பையா படம் 2 பேர் கார்ல போகும்போதே காதலிப்பாங்க. அது ஒரு கமர்ஷியல் எலிமெண்டாக இருந்தாலும் படமாக இருந்தாலும் அதற்கு காதல் தான் வந்து கருப்பொருளா இருக்கு. வாழ்க்கையில் எப்படி நாம வந்து காதலை எந்த அளவுக்கு இடம் கொடுத்திருக்கோமோ அதுதான் இலக்கியத்துல, திரைப்படங்கள்ல கண்ணதாசனுடைய பல பாடல்கள், காதல் பாடல்கள் இன்றைக்கு வந்து நேற்று வரை நீ யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ என்ற பாடலாக இருக்கலாம். அதாவது நிறைய எல்லா கவிஞர்களுடைய பாடல்களும் காதல் மயமான அந்த பாடல்கள் வந்து நம்ம மேற்கோள் காட்ட முடியும். அதே போல திரைப்படங்கள்ல இப்ப நான் வந்து ரொம்ப எனக்கு அண்மையில் இல்ல, இப்ப வந்த படங்கள் நிறைய காதல் படங்கள். 96 என்ற ஒரு படம் ரொம்ப பிடித்த ஒரு படம். அதெல்லாம் விட எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு 4-5 படங்கள் சொல்லணும்னு நினைச்சா நான் வந்து நெஞ்சில் ஒரு ஆலயம் என்ற ஒரு படத்தை மிகவும் விரும்புவேன். அப்புறம் வந்து எனக்கு இந்த காதலுக்கு மரியாதை என்ற ஒரு படம். அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப கருப்பொருள்ல காதலுக்கு மரியாதை தெழுகிற ஒரு மிக முக்கியமான படம். 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணிட்டாங்க, அது இயல்பானது. வீட்டை விட்டு ஓடுறாங்க. வீட்டுல 2 பேரும் ஒத்துக்கல அப்படின்னோடனே 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில போய் திருமணம் செய்துக்கலான்ட்டு வெளில போறாங்க. வெளியில போய் ஒரு வாரம் அவர்கள் போராடி திருமணம் செய்து கொள்வதற்கான ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு நண்பர்களுடைய உதவியோட ரகசியமா திருமணம் செய்து கொள்ள போகும்போது ஒரு நாள் முடிவெடுக்கிறாங்க. அந்த 2 குடும்பங்களும் படுற பாட வந்து பார்த்துட்டு நம்மளால அவங்க ஏன் வந்து வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணும், நம்ம 2 பேரும் ஒருத்தர் பிரிஞ்சிடலாம் என்று அந்த காதலை தியாகம் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்புறாங்க. அவர்கள் குடும்பத்துக்கு தருகிற மரியாதை, காதலர்கள் தருகிற மரியாதை வந்ததுக்கு பிறகு இவங்க வந்து இந்த பிரிவினுடைய வேதனையை 2 பக்கமும் அந்த 2 குடும்பமும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறாங்க. இது அந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு படம். இயக்குனர் பாசில் டைரக்ட் பண்ணி வந்த ஒரு படம். அதே போல வந்து தேவதாஸ் படம் வந்து நீங்க எல்லாருக்கும் உலகத்துக்கே பிடித்த படம். அது எனக்கு பிடித்ததுக்கு இதுவே இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு காதல் ஒரு மனிதனுக்குள்ள விழுந்துச்சுன்னா அதுல நம்ம மீளவே முடியாது என்பதை வந்து ஒரு காவியம் போல சொல்லப்பட்ட ஒரு இலக்கிய ஒரு நாவல் அது. அவன் காதலித்த பார்வதிக்கு வேற ஒருத்தரோட, அதாவது அப்பாவுடைய ஈகோவினால, அவங்க பெரிய பணக்கார கதாநாயகன் ஜமீன்தார், இவ வந்து ஒரு சாதாரண வாத்தியார் வீட்டு பொண்ணு, பக்கத்துல இருக்காங்க, சிறு வயதுல இருந்தே பழகுறாங்க. ஒரு நாள் இவங்க 2 பேரும் பழகிறது அந்த ஜமீன்தாருக்கு தெரிஞ்சு வாத்தியாரை கூப்பிட்டு கண்டிக்கிறது. ஏயா பையனை கட்டிக்கிட்டு என் சொத்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டாலும் பாக்குறியா அப்படின்னு. இந்த வார்த்தை அவரை காயப்படுத்திடுது. உடனடியாக தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு அவசரமா 15 வயசு பொண்ணுக்கு ஒரு 45 வயசுல ஒரு ஆளை பிடிச்சு கட்டி வைக்கிறாரு. இவளை மறக்க முடியாம அவன் மீதி வாழ்க்கையை குடிச்சு சாவுறான். தான் அந்த கதை. குடிச்சிட்டு அவளை மறக்கிறதுக்காக குடிக்க ஆரம்பிக்கிறான். குடிக்க அவளுடைய நினைவுகள் தான் அதிகமாகுது. அதுக்கு இந்த வழியில பல்வேறு வழிகள் அவளை மறக்க முயற்சி பண்றதுல இன்னொரு வழிதான் வந்து இன்னொரு பொண்ணோட அவனுக்கு தொடர்பு ஏற்படுது, ஒரு ப்ராஸ்டியூட்டோட. அந்த விலை மாது கூட ஏற்பட்டு இவளை மறந்துடலாம்னு நினைச்சுதான் அவளோட பழக ஆரம்பிக்கிறான். ஆனா அவள் தோற்றத்துல இவளையே பாக்குறான் அவன். இப்படி காதல் என்ற ஒரு உணர்ச்சி ஒரு மனிதனை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கும் என்பதற்கு இது தேவதாஸ். அதே போல
அண்ணா கரீனா, ரஷ்ய இலக்கியம், டாஸ்டாவ்ஸ்கி எழுதினது, அதே போல டால்ஸ்டாய் எழுதிய புத்துயிர்ப்பு, இன்னும் நிறைய உலகம் முழுக்க இலக்கியங்கள் காதலை மையமாக பேரிலக்கியம் உருவாயிருக்கு. கவிதைகள் அதே போல மிகச்சிறந்த கவிதைகள் காதல் மையப்படுத்தப்பட்ட நூல்களாக வெளிவந்திருக்கு. நான் இந்த உரையை முடிக்க நிறைய கருத்துக்கள் இருக்கு, இன்னும் கலந்துரையாடல் போல போகும்போது ஒன்று ஒன்றா பேசுவோம். இப்போ இந்த உரையை முடிப்பதற்கு முன்பு ஒரே ஒரு என்னுடைய கவிதையை மட்டும் நான் வாசித்து விட்டு இந்த உரையை முதல் சுற்றை நான் முடிச்சுக்கிறேன். நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் என்ற ஒரு புத்தகம், என்னுடைய 2வது கவிதை நூல். அதுல ஈரு உயிர் கொண்டவன் என்று ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அது எப்படி காதல் வயப்படும் போது ஒரு மனிதன் என்ன, ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மனதுக்குள்ள என்ன நடக்குது என்பதை நான் அதுல முயற்சி பண்ண கவிதை தான் அது. நீ இல்லாத இடமும் காலமும் தனிமை என்று உணர்ந்த பேதமை இறந்து விட்டது. நீ இல்லாத இடமும் காலமும் தனிமை என உணர்ந்த பேதமை இறந்து விட்டது. நீ இல்லாமலேயே உன்னுடன் வாழும் சூட்சுமம் தெரிந்து விட்டது. இப்போது என் ஒவ்வொரு கணத்திலும், ஒவ்வொரு நினைப்பிலும், ஒவ்வொரு அசைவிலும் கலந்திருக்கிறாய் நீ. என் உடல் மொழி கூட உன் போல் ஆகிவிட்டது. அவ எப்படி பிஹேவ் பண்ணுவா, அவ எப்படி நிப்பா, அவ எப்படி கை அசைப்பா, அது போல மாறிட்டான். உன் போல் நகம் கடித்தபடி யோசிப்பதும், உன்னுடன் பெறாத பேச்சுக்கு உதட்டை மடித்து பட் என்று ஒலி எழுப்புவதும், நாற்காலியின் ஒரு ஓரமாய் சாய்ந்து உட்காருவதும், உன் போலானதை மறைக்க விரும்பியும் முடியாமல் ரசிக்க தொடங்கி விட்டேன் நான். உன் போல் நகம் கடித்தபடி யோசிப்பதும், உடன்படாத பேச்சுக்கு உதட்டை மடித்து பட் என்று ஒலி எழுப்புவதும், நாற்காலியின் ஒரு ஓரமாய் சாய்ந்து உட்காருவதும், உன் போலானதை மறைக்க விரும்பியும் மறைக்க முடியாமல் அதை ரசிக்க தொடங்கி விட்டேன் நான். கேலிகளும் உள்ளூர குதூகலம் அளிக்கின்றன. நண்பர்கள் அவனை கேலி பண்ண அதை வந்து அவன் ரசிக்க ஆரம்பித்தான். பேச்சின் துணியில் நீ புகுந்ததை என் வாழ்நாள் சாதனையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். நம்ம நிறைய நம்மளை யார் இம்ப்ரெஸ் பண்றாங்களோ அதே போல பேச ஆரம்பிச்சிடும். நெருங்கிய நண்பர்கள் என் பெயரால் என்னை அழைத்து தோற்று போய் உன் பெயர் கூறி அழைப்பதற்கு பழகி கொண்டனர். என் பேர் என்னங்கிறது எனக்கே மறந்து போச்சு. இப்ப அவ பேரை சொல்லிதான் எல்லாரும் என்னை கூப்பிட்டு இருக்காங்க. என்னை விட்டு பிரிந்து விட்டதாய் நீ மட்டும் நினைத்து மகிழ். உயிரோடு கலந்து வாழும் உன்னை சுமப்பதால் எனக்கு இப்போது 2 உயிர் என்று அந்த கவிதை முடியுது. இப்படி காதல் என்பது ஒரு மனிதனுக்குள்ளர அவனை மேன்மைப்படுத்துவது, அதுதான் அவனை சாகடிக்கிற அணு அணுவாக சாவது என்று முடிவெடுக்கிறதுக்கு பிறகு காதல் சிறந்த வழிதான் அறிவுமதி எழுதியிருப்பார் ஒரு கதையில. அவனை சாகடிப்பதும் அதுதான். அந்த காதலை எந்த அளவுக்கு நாம் மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் மதிப்பு உண்டு என்று கூறி இந்த முதல் சுற்றை இப்ப முடிச்சுக்கிறேன். நம்ம பேசுங்க, கேள்வி கேளுங்க, அதற்கு நம்ம பேசுவோம். உங்களுக்கு வந்திருக்கிற எல்லாருமே வந்து ஒரு உளவியல் ஆலோசனை சொல்லுகிறவர்களாக இருக்கீங்க. அந்த பார்வையிலையும் நீங்கள் காதலை பற்றி சொன்னால் நல்லா இருக்கும். அதை கேட்பதற்கு நான் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. எல்லாரும் கை தட்டலாம். மைக் ஆன் பண்ணிட்டு கை தட்டலாம் கூட நல்லா. நன்றி நன்றி. அப்பதான் சத்தம் கேட்கும். கேக்குதா சார்? பரவாயில்ல சார். கேக்குதான்ற தவிர உங்க கை சத்தம் கேட்கல. நன்றி நன்றி. பரவாயில்ல. கேக்குதா? மௌனமான சத்தம். உலகத்தில் மிகப்பெரிய சத்தம் எதுன்னா, அந்த ஓப்பன்ஹைமர்னு ஒரு படம், அணுகுண்டு வெடிக்கிறதுக்கு காத்திருப்பாங்க. அணுகுண்டு அந்த விஞ்ஞானி தான் கதாநாயகன். அவர் வந்து அணுகுண்டு தயாரிச்சுட்டாரு. முதல் அணுகுண்டு வெடிக்கப்படுது. அதுக்கு பயங்கர பில்டப் படத்துல. அதுக்கு எப்படி வெடிக்கின்ற அந்த அணுகுண்டு வெடிக்கிறத செட் பண்ணியாச்சு. இப்ப டைம் வந்து 10, 9, 8, 7 அப்படி போய் கடைசியில 3, 2, 1 அப்படின்னு அந்த பாலைவனத்துல இருந்து அப்படியே வெடிக்கும். அந்த வெடிக்கிற விஷுவல் வந்து பிரம்மாண்டமா காட்டுவாங்க. அது வரைக்கும் மியூசிக் வாசிச்சுட்டு இருந்தவன் அப்படியே டோட்டலா கட் பண்ணிட்டு சைலண்ட் ஆக்கிட்டான். ஏன்னா அணுகுண்டு வெடிக்கிற சத்தத்தை எவ்வளவு போட்டாலும் சினிமால காட்டவே முடியாது. அதிகமான சத்தத்தை மௌனத்தின் மூலமாக தான் உணர்த்த முடியும். அப்படி நான் எடுத்துக்கிறேன். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது குழந்தைங்க 2 வயசுலயே பேசுறதுக்கு கத்துக்குது. ஆனா வந்து எதை பேசக்கூடாதுன்னு கத்துக்கிறதுக்கு வாழ்நாள் முழுதும் கத்துக்க வேண்டியதா இருக்குதுன்னு இன்னைக்கு ஒரு கோட் நாங்க படிச்சோம். தான் ஞாபகம் வருது. அதுக்கு ஒரு வெண்பாவும் எழுதியிருக்கோம் நாங்கெல்லாம். பிறகு வாசிக்கிறோம். சரி. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் சேர்ந்து வெளியிட்ட
சிந்தனை சிற்பங்கள் என்ற நூல் வெளியீடு, அந்த புத்தகம் அனுப்பியிருக்கிறதா சொன்னீங்க. நான் இன்னைக்கு அலுவலகம் போகல, அதனால வாங்கிக்க முடியல. அனுப்பல நான் இன்னும் அனுப்புறேன். ஓகே ஓகே. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மகிழ்ச்சி சார், நன்றி. சாரம் வரேன்னாரு இன்னைக்கு. ஆனாலும் அது அவரு ஒரு கெஸ்டா இன்வைட் பண்ணா, இன்னைக்கு நம்ம கெஸ்டா இன்வைட் பண்ண எல்லாரையும் நம்ம முடிச்சதுனால எனக்கு ப்ராப்பரா இது பண்ண முடியல. அதுதான் இன்னொரு நிகழ்ச்சிக்கு அவரை சிறப்பு இருந்தால் நாம் அழைப்போம். மகிழ்ச்சி. பார்ப்போம். உண்மையா ஒரு நல்ல ஒரு உரை கொடுத்தீங்க. ஒரு நிதானமான காதல் என்ற இது ஒன்றும் இந்த நேரத்துல நேற்று இன்று நாளைன்றப்ப என்னென்னோ நினைவு வந்திருக்கும். எல்லாருமே என்ன பேச போறாரு, எந்த மாதிரி ஒரு உரை இருக்க போகுது, நேற்று என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன இருக்கு, நாளைக்கு என்ன இருக்கு, நாளை இளைஞர்கள் எப்படி இருக்க போறாங்க, இந்த மாதிரி ஒரு சிந்தனை எல்லாம் வந்திருக்கும். ஆனா நாங்க எந்த சிந்தனையில இருந்தோமோ அதெல்லாம் எதையுமே இல்லாத ஒரு அழகான ஒரு உரைய ரொம்ப பக்குவமா இலக்கியத்துல இருந்தோம், முன்னாடி இருந்த விஷயங்கள் இருந்தோம், சினிமாவில் இருந்தோம், திரைப்படங்கள்ல எந்த அளவுக்கு வருதுன்றதும் அழகா எடுத்து வச்சுங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய பேச வேண்டியது இருக்கு. காதலர் பத்தி பேசணும்னா நிறைய பேசுவாங்க மக்கள் எல்லாரும். பேசுவோம். வேற யாராச்சும் மகிழ்ச்சி. அடுத்து யார் பின்னோட்டம் பேசுறீங்களா? வாங்க நாராயணன் சார். சார் வணக்கம், மிக சிறப்பு. இந்த கதையை சொன்னது மூலம் என்னை வந்து ஒரு 50-55 வருஷம் பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டீங்க. ஏன்னா இந்த கதையை நான் முதல்ல கேட்டது வந்து அறிஞர் அண்ணா மூலமாக. தம்பிக்கு ஒரு கடிதத்தில் அவர் ஒரு கடிதத்தில் இந்த கதையை குறிப்பிட்டிருந்தார். அதை நான் படிக்க நேர்ந்தது. இந்த கதையை இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா, கிறிஸ்மஸ் டெட்லைனுக்கு கதை கொடுக்கணும்னு ரொம்ப சில மணி நேரங்களில் எழுதப்பட்ட கதை இது. ஓஹென்றி சில மணி நேரங்களில் எழுதியிருக்கார் இந்த கதையை. இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, இந்த கதையை பேஸ் பண்ணி ஆங்கிலத்தில் நியூயார்க்கில் 78 ஒரு டிவி மூவி வந்திருக்கு. ஹிந்தி படமும் ஒன்று வந்திருக்கு. இந்த கதையை தழுவி ஹிந்தி படம் ஒன்று வந்திருக்கு. கிஃப்ட் ஆஃப் லவ் சிஃபார் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கு. இது ஒரு கூடுதல் தகவல். காதல் அப்படின்னு சொல்லும்போது ஷேக்ஸ்பியரோடைய தமிழில் நிறைய இருக்கு. எல்லாம் தமிழில் நிறைய சொல்லுவாங்க. பட் நான் ஷேக்ஸ்பியரோடைய ட்ரூ லவ்னு ஒரு சானட் இருக்கு. அந்த சானட்ல காதலை பற்றி சொல்லிட்டு வரும்போது 12 லைன் சொல்லியிருப்பார். கடைசியாக அந்த 11வது லவ் ஆல்டர்ஸ் நாட் வித் த பிரீஃப் ஹவர்ஸ் அண்ட் வீக்ஸ் பட் பேர்ஸ் இட் அவுட் ஈவன் டு த எட்ஜ் ஆஃப் த டூம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு சபதம், ஒரு அறிக்கை கொடுக்குறார். இஃப் திஸ் பி எரர் அண்ட் அப்பான் மீ ப்ரூவ்டு ஐ நெவர் ரைட் நார் நோ மேன் எவர் லவ்டு. அடிச்சு பேசுறாரு அதை. இதை யாராவது டிஸ்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா நான் எழுத மாட்டேன், அல்லது எவனும் காதலிச்சது கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு கடைசியாக. சானட்டில் ரொம்ப பிடிச்ச ஷேக்ஸ்பியருடைய சானட்டில் ரொம்ப பிடிச்ச சானட்டை இந்த லவ்வை பற்றி சொல்கிறதுல அதை சொல்லணும்னு நினச்சேன். தமிழில் நிறைய இருக்கு, அது சொல்கிறதுக்கு அமுதாம்மா மாதிரி புலவர்கள் நிறைய இருக்காங்க. அது நிறைய நம்ம பேசியிருக்கோம். அது இங்கிலீஷ் பல பேருக்கு இது அறிமுகம் ஆயிருக்காதுன்னு ஒரு நம்பிக்கையில் அதை சொல்கிறேன் நான். ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க சார். இது மிகவும் பேசப்பட்ட ஒரு கதை. இந்த கிஃப்ட் ஆஃப் மேகிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு கதை. நல்லா சொன்னீங்க. அதை அதாவது இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் போகாத அளவுக்கு, சின்ன ஷார்ட் ஸ்டோரி தான் அது, பட் ஸ்டில் அதில் முக்கியமான விஷயங்கள் போகாத அளவுக்கு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. காதலுங்கிறது ஒரு அற்புதமான அனுபவம். அதை ரொம்ப அழகாக மென்மையாக சொல்லிட்டீங்க. அந்த 96 படத்தையும் வர சொன்னீங்க. அது ரொம்ப நல்லா, அதாவது அதில் பிஜிஎம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த 96 படத்தில் அந்த காதலுக்கே உரிய ஒரு பிஜிஎம் கடைசி ஒரு 1/2 hour ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் ரொம்ப விரும்பி பார்த்த படம் அது. நன்றி, மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. தாங்கள் இந்த தளத்தில் ஒரு அற்புதமான உரையை தந்ததற்கு மிக்க நன்றி. அப்புறம் அந்த காதல் கதை, அந்த தமிழ்ல இருந்து ஒரு கதை இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கதை எனக்கு தோணுது. காதல்ல இன்னொரு பரிமாணம். இப்ப இந்த காதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பிரியமா இருக்காங்கிறத ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி சொல்றாங்க. ஒரு கதை பொன்னகரம் என்ற ஒரு புதுமைப்பித்தனுடைய கதை. அந்த கதையும் நீங்க எல்லாருமே பல பேர் படிச்சிருக்கலாம். அது ஒரு சேரியில் நடக்கிற, நம்ம காதலை ரொம்ப ஒரு டவுன்ஷிப்ல அல்லது ஒரு உயர் சமூகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு சேரியில் நடக்கிற ஒரு கதை. ஒரு ஆட்டோ அல்லது இப்ப ஆட்டோன்னு வச்சுக்கணும், ஒரு குதிரை வண்டி ஓட்டுற ஒருத்தன், அவனுடைய மனைவி ஒருத்தி, 2 பேரும் ஒரு சேரிக்குள்ளர வாழ்றாங்க. பாத்துருக்கீங்களா?
கேட்டிருக்கேன் சார். இப்ப சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமா ஆமா. அந்த படிச்சிருக்கேன். நான் படிச்சிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா? இல்ல, சினிமா இல்ல. படிச்சிருக்கேன், படிச்சிருக்கேன். அதாவது இல்ல இல்ல, நான் சினிமா ஆளுங்கிறதுனால பாத்தீங்களாங்கிறது நான் சினிமா இல்ல, இல்ல. பத்தி சாரி, நினைச்சிட்டு நான் இருக்கேன். படிச்சிருக்கேன், படிச்சிருக்கேன். ஆமா. அந்த மாதிரி அந்த சேரியில வாழ்ற 2 பேரு, அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையான ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஒரு நாள் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. குதிரையை வந்து குடிச்சிட்டு ஓட்டிட்டு வரும்போது குதிரை கவுத்து விட்டுருது, அல்லது இவன் ஏதோ விரட்டிட்டு வரும்போது கவுந்து விழுந்துடுறான். அடிபட்டு வீட்டுல வந்து கிடக்கும் போது அந்த கதை, அந்த ஒரு நாள்ல நடக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் அந்த கதை. அடிபட்டு வீட்டுல இருக்கும்போது அவனுக்கு மருந்து மாத்திரை வாங்குற அளவுக்கு கூட வீட்டுல காசு இல்ல. அன்றாடம் வேலை செஞ்சு கஞ்சி குடிச்சிட்டு இருக்காங்க. வேற பக்கத்து வீட்டுக்காரன், எய்த்து வீட்டுக்காரன் கூட உதவ முடியாத அளவுக்கு தான் அவங்க நிலைமையும் இருக்கு. இப்ப அவனுக்கு மருந்து வாங்கணும், அவனுக்கு வயித்துல கஞ்சி, இந்த ஒரு பால் கஞ்சி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பால் கஞ்சி குடிக்கிறதுக்கு கூட காசு இல்ல. இப்போ இந்த ட்ரெயின் வர்ற ஒரு பாதையில தான் அவங்க வீடு இருக்கு. அதுல போய் தண்ணி பிடிக்கிறதுக்காக அந்த பொண்ணு போறா. அந்த மனைவி, இளம் மனைவி அந்த இதுக்குள்ள போறா. அங்க போகும்போது அங்க லாரி அந்த சாலையில லாரி எல்லாம் போயிட்டு இருக்கும், வந்துட்டு இருக்கும். அங்க லாரி டிரைவர்லாம் வண்டி நிப்பாட்டுவாங்க. சில பேர் வந்து பொதுவா அதை பார்த்துட்டு பார்க்காம வந்துருவா. அங்க சில பேர் வந்து அந்த லாரி டிரைவரோட அந்த சிறிது நேரம் கழிச்சுட்டு அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு வந்துருவாங்க. இதை பார்த்துட்டு திரும்பி வந்துடக்கூடிய அந்த பொண்ணு, இன்னைக்கு வீட்டுல சுத்தமாவும் காசு இல்ல, அவனுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிக்க போற பொண்ணு, ஒரு லாரி வந்து நிக்கும். அங்க கொஞ்ச நேரம் நின்னுட்டு அவன் கொடுக்குற காசை வாங்கிட்டு வர்றான் அப்படிங்கிறது அந்த பொன்னகரத்தோட கதை. கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே, இதுதான் ஐயா பொன்னகரம் என்று அந்த கதை முடியும். இதுவும் ஒரு காதல் கதை தான். ஒரு கணவன் மேல ஒரு மனைவிக்கு இருக்கிற காதல். கற்பு என்பதை விற்று கூட அவன் கணவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் இல்லையா, அதுவும் ஒரு காதல் கதை தான் என்னை பொறுத்தவரை. இது இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கதையும் ஞாபகத்துக்கு வந்தது. இப்படி நிறைய நிறைய அதாவது சொல்லிட்டே இருக்கலாம். உலகம் முழுக்க காதல் கதைகள் தான் நிறைய இருக்கு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு தோணும். அப்புறம் நான் பேசும்போது முக்கியமா குறிப்பிட வேண்டியது, நேற்றைய காதல், இன்றைய காதல், நாளைய காதல்னு சொன்னேன் இல்லையா டைட்டில்ல. அதுல இன்றைக்கு காதல் எப்படி ஆயிடுச்சுன்னா, முன்னாடி எல்லாம் வந்து நின்னு நிதானமாக மெதுவாக காதல் வரும். யாரோடைய சவுண்ட் யாரோ வந்துட்டு இருக்கு. நீங்க பேசுங்க. யாரோ ஒரு சவுண்ட், அவங்க மட்டும் மியூட் பண்ணட்டும். ஆஃப் பண்ணி. ஆமா. அதாவது முன்னாடி நிதானமான ஒரு நீரோட்டம் போல, ஒரு நதி போல இருந்தது காதல். ஏன்னா கடிதம் எழுதணும், அந்த பொண்ணுகிட்ட போய் அந்த பொண்ணோட பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கே பல நாள் ஆகும். அவள்கிட்ட அப்ரோச் பண்றதுக்கு நிறைய நாள் ஆகும். அதை தெரிவிச்சு அவரை ஒத்து அந்த ஒரு ஒரு அந்த அக்செப்டன்ஸ், அந்த சம்மதத்தை பெறுவதற்கே பல நாட்கள் ஆயிடும். ஆனா இப்போ டெக்ஸ்ட்லயே, அதாவது ஒரு ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருது, அல்லது எங்கேயோ ஒருத்தர் பாக்குறாங்க, அறிமுகம் வராங்க, உடனே நம்பர் பரிமாறிடுறாங்க. உடனே வந்து வாட்ஸ்அப்லயோ அல்லது மெசஞ்சர்லயோ இன்ஸ்டாவிலயோ போய் உடனடியா பேரு கேட்டு பழகி, அன்னைக்கு காலையிலேயே காதல் ஆரம்பிச்சு அன்னைக்கு நைட்டே வந்து சம்மதத்தையோ அல்லது வந்து வேண்டாம், இது வேணாம், இது இல்ல, நமக்கு பிரேக்கப், இது வேண்டாம், வேற ஒண்ணுக்கு போலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா ஒரு தொழில்நுட்ப காலம் வந்துருச்சு. இப்ப இதனால காதல் வேகமாக வளர்ந்து வேகமாக முறிகிற அளவுக்கு இன்றைய சூழ்நிலை. அது ஒரு பக்கம். அதாவது இந்த டிஜிட்டல் யுக காதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஃபியூச்சர்ல நாளைய காதல் அப்படின்னு சொல்லும் போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலப்பு திருமணம் என்பது ஒரு ஒரு ஏதோ ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரி குறிப்பிடுறோம். ஜாதி மாறி திருமணம் பண்ணுவதோ அல்லது மொழி மாறி திருமணம் பண்ணுவதோ ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரி சொல்றோம். கலப்பு திருமணம் மட்டும்தான் எதிர்காலத்தில் நடக்கும். இந்த ஜாதி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போய், அல்லது மதம் கடந்த திருமணங்கள் நிகழத் தொடங்கி, நாடு கடந்த திருமணங்களும் நடக்க தொடங்கி, அந்த சமத்துவ காதல் உலகம் முழுக்க அது மட்டும்தான் நிகழ்கிற காலம் ஒன்று வரும். அதுதான் மனிதன் வந்து ஒருத்தனை ஒருத்தன் ஒரு சமம். நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம், சகோதரத்துவம், சமத்துவம், சுதந்திரம் என்ற 3 கோட்பாடுகள் இந்த நூற்றாண்டினுடைய கருத்தாக்கங்களா. அது எப்ப நடக்க போகுது அப்படின்னா, இந்த இன வேறுபாடு, மத வேறுபாடு, ஜாதி வேறுபாடு என்னைக்கு அழியுதோ, அதை அழிக்கிறதுக்கு எந்த அரசியல் சட்டமும் பயன்படாது, காதல் தான் பயன்படும் என்ற அந்த கருத்தை வந்து நான் அந்த முதல்லயே சொல்லியிருக்கணும். இதுவும் சேர்ந்ததான் இந்த உரை. அப்புறம் வந்து டெக்னிக்கலா வந்து ஒரு காமெடியா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து என்னன்னா, ஒரு ரோபோ கூட மனிதன் வாழ தொடங்கிடுவான் அப்படி கதையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகள். ஒரு மனிதன் ஒரு ரோபோவை வந்து பெண் போல வடிவமைச்சு அவளோட வாழ அந்த ரோபோவை ஒரு பெண்ணாக நினைச்சு வாழ ஆரம்பிச்சிருவான் அப்படின்ட்டும், அல்லது ஒரு பெண் வந்து ஒரு ரோபோவை தனக்கு ஏற்ற மாதிரி வடிவமைத்து அதோட அவன் சொல்றதெல்லாம் கேட்கும்.
கருத்து வேறுபாடே வராது. இப்படி ஒரு சூழ்நிலை. அந்த படம் வந்தது இல்லையா, எந்திரன் படம், அதுல வர்ற மாதிரி அதுவும் நிகழும் என்று. இப்ப இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, அதனால என்னென்னமோ தொழில்நுட்பத்துல என்னென்னமோ மாறும் என்று சொன்னாலும் கூட, ஒரு மனிதனும் ஒரு மனுஷியும் காதலிப்பதுதான் ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அது எப்ப இந்த உலகத்தை நம்ம பரவலாகுதோ, அது எப்போ சக்சஸ் ஆகுதோ, அதுதான் நிஜமான இயற்கையான ஒரு உலகமாக இருக்கும். அதுக்கு மற்ற எல்லாவற்றை விட காதல் தான் அதை செய்யும் என்பதை நான் முதல்ல தெரிவிக்க விரும்புகிறேன். நன்றி. மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி. லீலா மேடம் பேசுறீங்களா? வாங்க. காதல் பத்தினா எனக்கு ரொம்ப ஒன்றும் பேச வராதுங்களே சார். பட் பொதுவா அவங்க சாரோட கவிதைகள் நான் நிறைய படிச்சிருக்கேன். அதுல ஆரம்ப காலகட்டத்துல இருக்கிற நடைவண்டியில ஒரு சமூகம் சார்ந்த நூலாக இருக்கும். பறவை நிழல், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் போன்ற புத்தகங்கள்ல காதல் கவிதைகள் நிறைய இருக்கும். அதுல ஒரு கவிதை எனக்கு நினைவுல இருக்கு. அதாவது, நீ என்னை பார்க்காமல் போயிருந்தால் எடைக்குதான் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வரிகள் சரியா நினைவுல இல்லை எனக்கு. அந்த மாதிரி ஒரு எடைக்கு போயிருப்பேன்னா அது அப்படி ஒரு கவிதை ஒண்ணு இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சரி. உன்னை மட்டும் பார்க்காமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கையை நானே எடைக்கு போட்டிருப்பேன். எடைக்கு போட்டிருப்பேன் அப்படின்னு ஒரு கவிதை. அது எனக்கு ஒரு சின்ன உள்ள ஒரு சிரிப்பும் வந்ததுனால அந்த நினைவுல இருக்கு அந்த கவிதை. மற்றபடி காதல் அப்படிங்கிறது ரொம்ப இமோஷன் மட்டும் இல்லாம இன்னைக்கு நேற்று இன்று நாளைன்னு கொடுத்திருந்தாங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரி இன்ஸ்டா, ஃபேஸ்புக், மெசேஞ்சர் அந்த மாதிரி போய் காண்டாக்ட் பண்றதும், இல்லை ஃபியூச்சர்ல ஏதோ ஹோலோகிராம் அந்த மாதிரி இருந்தாலுமே, அவங்க ஃபைனலா சொன்ன மாதிரி ஒரு உணர்வு தானே, ஒரு பகிர்தல். அது மனிதர்கள் இருக்க வரைக்கும் இருக்கும். அதே நேரத்துல இன்னொரு கருத்து சொன்னாங்க. அதுல எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்கு. அதாவது, காதல் திருமணங்கள்னால ஜாதியும் மதமும் போயிருமா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா அது? அது இன்னொரு ஜாதிக்கு அந்த பொண்ணோ இல்ல அந்த பையனோ மாறுவாங்க. இல்லைன்னா இன்னொரு மதத்துக்கு அந்த பொண்ணோ பையனோ மாறக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு சமூக கட்டமைப்பா இருக்கு. அது மாறுறதுக்கு ஃபியூச்சர்ல அது மாறலாம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கிறோம். நடந்தா நல்லது. இதே இப்ப இந்த எவ்வளவு ஃபாஸ்டா அந்த முறிவுகள்லாம் ஏற்படுதோ, அதே தொழில்நுட்பத்தை வச்சுதான் இன்னைக்கு அயல்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இணையரை தேடி கண்டுபிடிக்கவும் வசதியா அவங்களுக்கு இருக்கு. அந்த வகையிலையும் அது உதவியா இருக்கு. காதலர்கள் தான் சிறந்த போராளிகள் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தீவிரமான சிந்தனை. என்னன்னு கேட்டா, இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ காதலிக்கிறாங்கன்னா அது அத்தோட முடியறதில்ல. அது ஒரு குடும்பமா விரிவடையுது. இருவரையும் சார்ந்தவர்களை இருவரும் மதிக்கிறது. அதாவது அந்த ஒரு ஆணை மட்டும் மதிக்கிறது, பெண்ணை மட்டும் மதிக்கிறது இல்லாம, ஆணை சார்ந்த நண்பர்களை, குடும்பத்தை, தாயை, தந்தையை அப்படின்னு ஒரு பரவலாக அந்த அன்பு விரிவடையுது. அப்புறம் அந்த குழந்தைகள் அந்த மாதிரி அன்பு விரிவடையும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்னா, சமூகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அந்த பிரச்சனையினால என் குடும்பம் பாதிக்கப்படுமாங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும்பொழுது குடும்பத்தை பாதுகாக்கணும். அப்புறமா அந்த அன்பு இன்னும் மேலும் விரிவடையும் போது அது தெருவாக, ஊராக, ஒரு நாடாக, உலகமாக பரவும் போதுதான் அந்த மனிதன் என்ன செய்யறாருன்னா, இந்த சமூக அக்கறையின் மீது ஒரு கவனம் செலுத்தி போராடுறாரு. அதுக்கு நம்ம கார்ல் மார்க்ஸ் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய வரலாற்று தலைவர்கள்லாம் இருக்காங்க. எனக்கு நீங்க சூழலில் பத்தி கொடுத்தீங்கன்னா வேணா கொஞ்சம் ஃப்ரீயா பேச தெரியும். எனக்கு ரொம்ப இது சம்பந்தமான விஷயங்கள் அவ்வளவா பேச வரல. ஆனாலும் கூட நாளைக்கு காதலர் தின வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். வேலண்டைன்ஸ் டே வரத்துக்கு முன்னாடியே தமிழ் இனத்துல காமவேல் திருவிழாலாம் ஒரு 28 நாட்கள் கொண்டாடி இருக்கிறாங்க என்பதெல்லாம் நமக்கு நம்மளுடைய வரலாற்று பதிவுகள்ல, சங்க இலக்கிய பதிவுகள்ல இருக்கு. காதலும் வீரமும் கண் போன்றது என்று சொல்லியிருக்கிறார்கள். காதல் இருக்க வேண்டும், ஒரு மூச்சு காத்து போல இருக்கணும், உயிர் வாழணும், ஆனா வெளியில அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையோட இருக்கிறோம். அதனால காதல் மரிச்சு போனதுனால அந்த நாள் இருக்கிறதுல இப்ப வர வர நம்ம என்னன்னா, எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையும் கிரீட் பண்ணணும், ஒன்னொன்னுக்கும் வாழ்த்து சொல்லணும், ஒன்னொன்னுக்கு நன்றி கடனோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்னொரு தளத்துக்கு நம்ம பயணிக்க தொடங்கியிருக்கோம். அந்த வகையில இன்னொன்னு, கவிஞர், இயக்குனர் என்பதனால மோரோவர் அவங்களுடைய கவிதைகள்ல பல கவிதைகள்ல காதல் கவிதைகள் நிறைய இருக்குது. அதுல பெண்களுக்கான லிபரேஷன், எம்பவர்மெண்ட் எல்லாம் கூட பல கவிதைகள்ல இருக்கிறதுனால அவங்களுடைய உரை எப்போதும் போல சிறப்பான உரையாக இருந்தது. அதற்காக
உரையாளருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மைண்ட் யுவர் மைண்ட் அப்படிங்கிற இடத்துல காதல் என்பது ஒரு முக்கியமான விஷயம், சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய விஷயம் என்று அந்த தலைப்பை எடுத்து இன்னைக்கு பேசினதுனால மைண்ட் யுவர் மைண்ட் அந்த அமைப்பிற்கும் அதுல செயல்படக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் இன்று வந்திருக்கவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி கூறுகிறேன். நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி மேடம். மாலதி வாங்க. சார் வணக்கம் சார். ரொம்ப வணக்கம். அருமையா இருந்தது சார். நீங்க அந்த பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு நேற்றைய காதல் அதுக்கப்புறமா நான் கேட்கலாம் நினைத்தேன் சார் டாபிக் ரிலேட் பண்ணி நாளைய காதல் இன்றைய காதல் நீங்க எப்படி இருக்கு சொல்லவே கேட்டு, ஆனா நீங்களே சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த வேலண்டைன்ஸ் டே எப்படி உருவாச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லி டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க இப்ப அப்படின்றத சொல்லி வருங்காலத்துல நிறைய கலப்பு திருமணங்கள்லாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி முடிச்சீங்க. நிறைய பாடல்கள் சொன்னீங்க, நிறைய கதைகள் சொன்னீங்க. நானும் வந்து நீங்க இந்த நாளைய காதல் சொல்லும் போது இந்த ரோபோ காதல் ஏஐ காதல் பத்தி தான் நீங்க பேசுவீங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க வந்து அது கலப்பு திருமணம் தான் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதம் மாதிரி நடக்கிறதுதான் சொல்லிட்டீங்க. நீங்க இதை சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன வருஷத்துல கடைசியில வந்து நம்ம நியூஸ்ல பார்க்கும்போது வந்து ஒரு பொண்ணு ஏஐயே கல்யாணம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்தது, பரவலாவே வந்தது. நான் அது ஞாபகத்துல இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதை இன்டர்நெட்ல தேடி சரி அதை மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணி வச்சிருக்கேன். 13th November 2025 அன்னைக்கு வந்து ஜப்பானி பொண்ணு அவ கேனோ அவ பேரு. அவ வந்து ChatGPT அவ ஆக்சுவலி லவ் ஃபெயிலியர். அவளுக்கு இந்த லவ் ஃபெயிலியர் ஆனதுல இருந்து அவ ChatGPTயே போயிட்டு அவ ஃபுல்லா அதுல அடிக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா அவ என்ன பண்ணிட்டா அந்த ChatGPTல அதுலயே வந்து ஏஐ அவ கேக்குற கொஸ்டின்கெல்லாம் அது வந்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்ன உடனே அது வந்து பதில் சொல்லுது. உங்களை போய் அது பேசி பேசி பழகுனதால உங்களை போய் காதலிக்காம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது பதில் கொடுத்தது. அதனால இதெல்லாம் அவ கேட்டு அந்த 13th November அன்னைக்கு கவர்மெண்ட் முன்னிலையே வந்து அந்த ஏஐய வந்து அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணுது. ஆனா அத வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணல. இந்த இந்த வந்து நியூஸா அதை போட்டான். சரி இத சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சு நான் இத சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க நிறைய புதிய செய்திதான் சார். ஆமா, அது முக்கியமான விஷயம். ஏன்னா இப்ப வந்து அந்த ChatGPT மாதிரி நிறைய ஆப் இருக்கு. அந்த ஆப்ல ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னா நமக்கு தேவையான குணங்களோட ஒரு பொண்ணு அது வந்து தருது நமக்கு. அவளோட பேசும்போது நமக்கு வந்து இந்த ஒரு உண்மையான பொண்ணு வந்து நம்மளோட சண்டை போடுவா, நமக்கு கேட்கறத கொடுப்பாளா மாட்டாளான்னு தெரியாது. அதே போல பொண்ணுங்களுக்கு ஆண்கள், ஆண்களுக்கு பெண்கள், அந்த ChatGPT மாதிரியான நிறைய ஆப்புகள் அந்த ஆப் தருது. அது கடைசியா எப்படி முடிச்சாங்கன்னா அந்த பொண்ணு அந்த ஏஐயோடவே வந்து அந்த லேப்டாப்போடவே ஹனிமூன் வேற போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வேற போட்டா அது இதைதான் சொல்ல நினைச்சு நீங்க நிறைய காதல் கதைகள் சொன்னதால நானும் வந்து இந்த பஷீர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கம் முகமது பஷீர் அப்படின்னு சொல்லிட்டு மலையாள எழுத்தாளர் இருக்கிறாரு. அவரோட கதைகள்ல வந்து நான் படிக்கிறது உண்டு. அதுல வந்து நான் மதில்கள் அப்படின்ற கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அற்புதமான வந்து கதை. ஆமா. சிறைக்குள்ள நடக்கிற கதை இது. அந்த மதிலுக்கு இந்த பக்கமா அந்த பக்கமா நடக்கிற கதை அது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் இதை சொல்லியும் இருக்கேன். அதை இங்க பார்க்காமலே காதல் நான் அந்த காதல் கோட்டை படத்தை நம்ம எப்போ 90s பார்த்துட்டோம். ஆனா இந்த படத்தை பார்த்த பின்னர் தான் எனக்கு ஒருவேளை அந்த ஆத்தர் வந்து இந்த கதையை படிச்சிருப்பாரு போல, அதனாலதான் இந்த காதல் கோட்டை படம் உருவாயிருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு திங்கிங்லாம் வந்தது. அதே மாதிரி நீங்க இப்ப இந்த தேவதாஸ் சொன்னீங்களே, அது கூட அதே மாதிரி கதை தான் இவர் எழுதியிருப்பாரு. பாலிய கால சகி அதுவும் அவர் எழுதுறதுதான் அதுதான். அதுவும் அதே தேவதாஸ் மாதிரி தான் இருக்கும். இதுவும் காதல் கதை தான் அப்படின்னு சொல்றேன் சார். ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். நன்றி. நீங்க இந்த தளத்துக்கு வந்து இன்னைக்கு காதலர் தினத்துல இந்த மாதிரியான ஒரு அற்புதமான உரையை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப அருமை அருமை. நல்ல அந்த நான் வந்து அந்த ரோபோ கூட வாழ்றத பத்தி தான் சொல்றேன். நீங்க சொல்றது ChatGPT கூட வாழ்றாங்க. அது திருமணமே ஒரு பொண்ணு பண்ணிக்கிறா அப்படிங்கறதெல்லாம் வந்து சமீபத்தில் நடந்தது. நாளைய காதல் என்ன எதை நோக்கி போகுது என்பதற்கு ஒரு ஆரம்பம். இது மனிதன் என்ன வேணாலும் அவனுடைய மனப்பான்மைக்கு தகுந்த மாதிரி போயிட்டே இருப்பான். இதுல ஒரு விபரீதங்கள் இது ஒண்ணு. இது வந்து நமக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை தருமே ஒழிய அது ஒரு உண்மையான மகிழ்ச்சி அல்ல. அப்புறம் நீங்க காதல் கோட்டை நிறைய படங்கள், அதாவது விதவித பார்த்த காதல், பார்க்காத காதல், காதல்ல வந்து ஒருதலை காதல், அப்புறம் இப்ப முக்கியமான இன்னொரு படம் வந்து நான் இப்ப சமீபத்துல பல படங்கள்ல பார்த்துட்டு இருக்கேன். இப்ப ஒரு படம் என்னன்னா, அதாவது காதல் என்ற பெயர்ல
அவளை வந்து பல விதமா நெருக்கடி கொடுக்குறான். அத வந்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒரு படம், அதே போல அனிமல்னு ஒரு படம், இந்தி படம், டாக்ஸிக்னு ஒரு படம் வரப்போகுது. இந்த டாக்ஸிக் என்ற தலைப்பே வந்து அந்த ஒரு நிர்பந்தத்தினுடைய நெருக்கடி வந்து கழுத்தை நெருக்கிற மாதிரி அந்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்துறான். அது நான் பாக்குறேன் அது கொடுமைன்ட்டு. ஆனா அந்த மாதிரி உள்ளவன் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு பிரிஞ்சு போனதுக்கு பிறகு அவனை பார்க்க முடியலன்னு சொல்லி ஏங்குறான். அவன் தனக்காக ஏங்குறாள் நினைச்சு அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த படத்துல அர்ஜுன் ரெட்டி அந்த படம். இப்படி காதல்ல வந்து பல இந்த எதுக்கு சொல்ல வந்தேன்னா இங்க நிறைய உளவியலாளர்கள் இருக்கீங்க. அதனால இந்த டாக்ஸிக் சம்பந்தமான ஒரு காதல் படமும் வந்து எதெல்லாமே வந்து சமூகத்தில் நடக்குதோ அதுதான் வந்து நம்ம சினிமா படத்துல வந்து காட்டுறோம். அது ரொம்ப முக்கியமா விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு இப்போ வந்து இந்த டாக்ஸிக் லவ் அப்படிங்கறத பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதே போல அந்த ஏலியன்ங்கிறது ஒரு புதிய தகவல். நான் சொல்லியிருக்கேன், சொன்னது கூட ரோபோ காதல தான் சொன்னேன். ஏலியன் ஒரு பொண்ணு லவ் பண்றா, வந்தவனை கல்யாணம் பண்றா அப்படின்னு ஒரு செய்தி ரொம்ப புதுசு. ஓகே சார், நன்றி சார். சார் மைக் ஆன் பண்ணுங்க சார் மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே, மகிழ்ச்சி, நன்றி. இந்த செய்தி மாலதி சொன்ன செய்தி வந்து டிஜிட்டல் சைக்காலஜி ஷார்ட்ஸ்ல நான் போட்டிருக்கேன். அன்னைக்கே அந்த நிகழ்ச்சி நடந்த அன்னைக்கே போட்டிருக்கேன். அது வீடியோவா இருக்குது, பாருங்க. ஐ திங்க் லீலா மேடம் ஏதாவது பேசுவாங்க. அதான் சார், அவங்க வானதி மேடம் சொன்ன அந்த சாட் ஜிபிடி சொன்னாங்க இல்லையா, இது நீங்க நிறைய உளவியலாளர்கள் இங்க நிறைய இருக்கிறீங்க. இருந்தாலும் நம்ம நிறைய அந்த அதை சார்ந்த உளவியல் சார்ந்த புத்தகங்கள் நம்ம நிறைய படிக்கும் பொழுது அதுல என்னன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் காதல்ங்கிறதே முதல்ல வந்து உடல் சார்ந்த பகிர்வு அப்படிங்கிறத விட மனம் சார்ந்த பகிர்வுக்கு தான் அவங்க வந்து முக்கியத்துவமா கொடுக்குறாங்க. அதிலும் குறிப்பாக பெண்கள் வந்து அவங்களுடைய அவங்களுடைய பேச்சு கேட்கப்பட வேண்டும். அதான் முதல்ல பெண்ணோடைய விஷயம் என்னவா இருக்குன்னா, அவங்கள வந்து கேட்கணும். அவங்களுடைய பகிர்தல், அவங்களுடைய எண்ணங்களை வந்து பகிர்ந்துக்கிறதற்கான ஒரு இடமாக அவங்க வந்து அதை பாக்குறாங்க. அப்போ அது சாட் ஜிபிடியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வர்ச்சுவலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுவதற்கு ஒரு இடமாக இருக்குது. அடிப்படையில உளவியல்ங்கிறது இதுதான். ஒரு பெண் வந்து எப்போதுமே அட்டென்ஷன் டிமாண்டிங்னா, எப்போதுமே ஒரு காதலனோ கணவனோ என்னவா இருந்தாலும் அந்த பெண் வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, என்ன கூட அதிகமா நேரம் செலவழிங்கிறது தான் கேட்கறாங்க. ஏன்னா அவங்க எப்போதுமே தன்னை வந்து ஒரு பேம்பர் பண்றதுக்கு, தன் சொல்வதை கேட்பதற்கு ஒரு நபரை தேடுறாங்க. ஆணுக்கு வந்து எப்படின்னா, நான் எங்க வேணாலும் போயிட்டு வந்தாலும் நான் ஒன்னதான் காதலிச்சிட்டு இருக்கிறேன், லெட் மீ ஃப்ரீ, என்ன விடு, ஃப்ரீயா விடு அப்படிங்கிறது. இந்த 2 விஷயம் தான் அடிப்படை. இதுல வந்து மனிதர்களா மெஷினா அப்படிங்கிறது வந்து அதுதான் மாறுபடுதே தவிர அடிப்படையில உளவியல் உணர்வுகள் ஒன்றாக தான் இருக்கு. அதான் நான் பதிவு செய்யணும். மகிழ்ச்சி, நன்றி நன்றி மேடம். நன்றி நன்றி. சத்யநாராயணன் சார் வாங்க. ஒரு பறவை உன்னுடையதாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் அதை பறக்க விடு, அது தானாக உன் தோளில் வந்து அமரும் என்பது ஒரு புகழ்பெற்ற கவிதை. அதனால வந்து அதை வந்து நீங்க அதுதான் சுதந்திரம். அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, அட்டென்ஷன், டைம் வந்து நிறைய செலவு பண்ணுண்டு. அதெல்லாம் முக்கியமான ஒரு காதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம். சார் வணக்கம் சார், நான் ப்ரொஃபசர் சத்யநாராயணா, பேராசிரியர். சார் இந்த எல்லாமே நம்ம காதலை பத்தி படிக்கல, இந்த லிவிங் டுகெதர் இப்போ இன்றைக்கு காலகட்டத்தில் அந்த லிவிங் டுகெதர் வந்து காதலா எடுத்துக்கலாமா? ஏன்னா உங்களுடைய கருத்து என்ன சார்? அதை பரிமாறினா நல்லா இருக்கும். உண்மைதான். இது காதல்ல இன்னொரு பரிமாணத்துல திருமணம் என்பது நெருக்கடியா இருக்கு, ஒருத்தர் வந்து ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு என்று இப்ப நம்முடைய அதை நம்ம புரிஞ்சுக்க முடியல. நம்முடைய தலைமுறையில அதை வந்து அது வந்து ஒரு ஒழுக்க கேடாதான் நினைக்கிறோம். ஆனா திருமணம் செய்து கொள்ளாமலேயே நேர்மையாக வாழ்ந்தால் அந்த லிவிங் டுகெதர், ஒருத்தர் அது ஒருத்தருடைய அந்த காதலுடைய நம்ம திருமணத்தினுடைய அடிப்படை என்ன, இன்பத்திலும் துன்பத்திலும் இணை பிரியாமல் இருங்கள் என்றுதான் வந்து நம்முடைய தமிழ் திருமணமா இருந்தாலும் சரி, அல்லது வேற வெளிநாட்டு திருமணமா இருந்தாலும் சரி, அதனுடைய பாதிரியாரே வந்து திருமணம் வந்து சர்ச்சில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அல்லது கோவில்ல ஐயர் புரோகிதர் கல்யாணம் வைக்கிறாங்க. எல்லாத்துலயும் என்ன இருக்கும்னா, இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் இணை பிரியாது இருங்கள். இந்த அடிப்படை நோக்கம் அந்த லிவிங் டுகெதர்ல இருந்ததுன்னா அது வந்து எது திருமணம் என்பது நம்ம மனிதன் உருவாக்கிட்டே தானே. திருமணம் என்பது மனிதன் உருவாக்கின ஒரு செட்டப் தான். குடும்ப அமைப்பு சிதறிடக்கூடாது, பொய்யும் வழுவும்
நிறைந்த பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்றுதான் தொல்காப்பியர் கூட சொல்றாரு. எப்போ திருமண வாழ்க்கையில காதல் வாழ்க்கையில பொய் வந்துடுச்சோ, ஒருத்தன் ஒரு பொண்ணை விட்டு இன்னொரு பொண்ணோட போறானோ, ஒழுக்கக்கேடு வந்துடுச்சோ, அதற்கு பிறகுதான் இது ஐயோ இப்படி விடக்கூடாது, இதுக்கு நம்ம ஒரு அமைப்பு உருவாக்கணும் என்றுதான் திருமணம் என்ற அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அதே மனிதன் உருவாக்குனதுதான் அது. அது 2000 ஆண்டு 3000 ஆண்டு பழசுங்கிறதுனால அதை நம்ம விட முடியாம இருக்கும். ஒருவேளை இது திருமணம் என்ற அமைப்பு ஒரு மனிதனை ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாக்குது, சுதந்திரம் இல்லாமல் போகுது, அல்லது நம்ம பிரிந்து போகணுங்கிற எண்ணம் வரும்போது ஒருத்தர் பிரிய முடியாம போகுது, இந்த விதிமுறைகள் ரொம்ப அதிகமா நம்ம நெருக்கடிக்கு ஆக்குது அப்படிங்கிறதுனாலதான் அவங்க கல்யாணம் பண்ணாமல் சேர்ந்து வாழ்றாங்க. சேர்ந்து வாழும்போது ஒருத்தர் நல்லா இருக்கட்டும், ஒருவேளை அவர்களுக்குள்ள குழந்தை பிறந்தா 2 பேர் யார் பொறுப்பேற்பது என்பதை முடிவு செஞ்சுக்கிட்டு லிவிங் டுகெதர்ல போங்க. நீங்க பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு வேணுங்கிறதுக்காக தான் திருமணம் செஞ்சுக்கல. நீங்க ஒருவேளை திருமணம் செய்யாமலேயே குழந்தை பிறக்கும் போது இந்த குழந்தை யாராவது பொறுப்பெடுத்துக்கிறோம் என்றால் நீங்கள் அந்த உறவுக்குள்ளார போங்க. அப்ப நாளைக்கு நீங்க 2 பேரும் வருமானம் இருந்தால் இந்த லிவிங் டுகெதர் பரவாயில்லாம இருக்கு. யாரெல்லாம் இந்த லிவிங் டுகெதர்ல இருக்காங்கன்னு பாருங்க. சிட்டில இருப்பாங்க, இது கிராமத்துல நடக்காது. இது பாம்பே, சென்னை, டெல்லி போன்ற பெருநகரங்கள்ல, அல்ல வாஷிங்டன்ல, நம்ம ஊர்ல இருந்து வெளியில போறாங்க, ஃபாரினுக்கு போறாங்க. அங்க போய் வேணா 2 பேரும் வெவ்வேறு ரூம் பிடிச்சா ரொம்ப செலவாகுது, ஒரே ரூம்ல இருக்கலாம்னு இருக்கிறவங்க அப்புறம் ஒரே ரூம்ல இருக்காங்க, ஒன்னாவே இருப்போமே என்ற முடிவு எடுத்து லிவிங் டுகெதர்ல போறாங்கன்னா 2 பேருக்கு வருமானம் இருக்காங்க. வருமானம் இல்லாத ஒருவர், ஒரு பெண்ணுக்கு வருமானம் இல்லை அல்லது ஒரு ஆணுக்கு வருமானம் இல்லை, அவங்க 2 பேரும் சேர்ந்து யாராவது ஒருத்தருடைய வருமானத்துல சேர்ந்து வாழ்றாங்கன்னா பிரியும் போது என்ன சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணும் என்பதற்கு ஒரு தீர்வு இருந்ததுன்னா அதை நம்ம அலோவ் பண்ணலாம். அதை நம்ம அவங்க நம்ம அலோவ் பண்றது இல்லை, அவங்க அதை பேசிக்கிட்டு தான் அந்த உறவுக்குள்ளரே போகணும். நாளைக்கு நம்ம பிரிவு வந்துருச்சுன்னா நான் பாட்டு தெருவில் நிக்க முடியாது, நீ பாட்டு வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு நான் எங்க போறது? நாளைக்கு திருமணமான ஒரு பொண்ணுன்னா அவளுக்கு பாத்துக்கிறதுக்கு பிறந்த வீடு இருக்கு, இங்க எப்படி போறது? இந்த உறவை நம்ம இன்னும் அதுக்கான அதனுடைய பல்வேறு கூறுகளை பல்வேறு டைமென்ஷன்ஸ் நம்ம இன்னும் பார்க்கல. அது வரும்போது ஒரு பிரச்சனையா வரும்போது அதற்கும் ஒரு சட்ட அமைப்பு வரும், லிவிங் டுகெதருக்கு ஒரு சட்டம் வரும். அதுல வரும்போது நிறைய கிளாஸஸ் எல்லாம் இருக்கும், அதை நம்ம பார்க்கணும், இனிமேதான் பார்க்கணும். மிக்க நன்றி. மகிழ்ச்சி. சத்யநாராயணன் சார், அதாவது இந்த லிவிங் டுகெதர்ன்றது வார்த்தை தான் புதுசை தவிர எல்லா காலகட்டத்திலயும் இது இருந்திருக்கு. இது எல்லா காலகட்டத்திலயும் பழங்காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இருந்திருக்கு. அந்த வார்த்தை மட்டும்தான் புதுசு. உங்களுக்கு ஒரு சீரியல் சொல்றேன், அடுத்த வீட்டு கவிதைகள்னு ஒரு சீரியல். லக்ஷ்மியும் நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியனும் நடிச்சாங்க, அதை பாருங்க. எக்ஸலண்ட் லிவிங் டுகெதர். அதாவது வயசான பிறகு இவங்க 2 பேரும் வேற வேற ஆனா ஒன்னா வாழ்வாங்க. அந்த வாழ்தல்ல ஒரு புரிதல் இருக்கும், அந்த புரிதல் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த கவிதை பாருங்க, லிவிங் டுகெதர்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடும் அந்த சீரீஸ். தெரியாதவங்க பாருங்க, அருமையான ஒரு சீரியல் இது. மகிழ்ச்சி, நன்றி. அடுத்து யார் பேசுறது? ஆமா சார், நீங்க சொன்னதுல அந்த வார்த்தை ரொம்ப நான் பேசும்போது விட்டு போன ஒரு வார்த்தை புரிதல் என்ற வார்த்தை. காதல்ல இருக்க வேண்டியது ஒருத்தர் மேல ஒருத்தர் மதிப்பு, பொறுப்புணர்ச்சி எல்லாம் சொன்னேன். முக்கியமானது இந்த புரிதல் தான், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர். அப்ப இருந்தால் மட்டும்தான் அது காதல். அதாவது இந்த புரிதல்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு உளவியல்ல ஒரு விஷயம் சொல்றேன். புரிதல்ன்றது காதலிக்கும் போது புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கல்யாணம் பண்ணிட்ட பிறகு புரியலையே, என்ன நீ புரிஞ்சுக்க மாட்டேறிய, உன்னை நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டே தெரிஞ்சுட்டு, ஒரு காலத்துல உன்னையே நீ என்ன புரிஞ்சுக்க முடியாது, என்னையே நீ புரிஞ்சுக்க முடியாதுன்றத புரிஞ்சுக்கினாங்கன்னா நல்லா இருக்கும். கரெக்ட் கரெக்ட். அதாவது இது 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாதுன்ற விஷயத்த எப்ப புரிஞ்சுக்கிறாங்களோ அப்ப அந்த புரிதல் சிறப்பா இருக்கும், நல்லாவும் இருக்கும், அங்க இனிமை இருக்கும். கரெக்ட் கரெக்ட். அதான் ஒரு ஆணும் பெண்ணும் முழுக்க முழுக்க வெளிப்படுத்தவே முடியாது, அவங்க வெளியில தெரிகிற பகுதியை தான் நம்ம காதலிக்கிறோம். ஒரு ஆணிடம் அவன் வெளிப்படுத்துகிற விஷயங்களை தான் பொண்ணு பாக்குறான், அவன் மனதுக்குள்ள மறைந்திருக்கிற பல விஷயங்கள் தெரியாம தான் அவன் லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அது வெளிப்படும் போதுதான் அந்த தகராறுகள்லாம் வர ஆரம்பிக்கும். அதே போல பொண்ணு அது நிறைய பேசலாம், அது நம்ம பேசினா கொஞ்சம் வேற மாதிரி போயிடுமேன்றதுக்காக நான் சைலண்டா. புரிதல் தான். இல்ல அது தனி டாபிக் போடுங்க, ஏன்னா நீங்க தனியா வேற ஒரு நாள் போடுங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறேன்
அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம நினைக்க முடியாது. நிறைய விஷயங்கள், பேசப்படாத விஷயங்கள் மனதுக்குள்ள கிடக்கும். நம்மளே நம்ம புரியல. நம்மை பற்றி முழுமையா நமக்கே புரியலையே. அடுத்தவங்க புரிஞ்சுக்கிறது அப்புறம். அந்த புரிதல் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ள என்னென்ன குணாதிசயங்கள் இருந்திருக்கு, இந்த உலகம் என்னென்னலாம் நமக்கு மனதுக்குள்ள பதிய வச்சிருக்கு, அது எப்ப வெளிப்படும் யாருக்கும் தெரியாது. அது ரொம்ப முக்கியமானது காதல். மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். வாங்க தாமரை பேசு. அனைவருக்கும் வணக்கம் சார். பிருந்தா சாரதி சாருக்கும் ஒரு ஸ்பெஷலான வணக்கம். சார் எனக்கு முன்னரே அறிமுகம் நல்லா தெரியும். சாருக்கு நினைவு இருக்கா சார்? செந்தாமரை, சப்னா புக் ஹவுஸ். ஆமா ஆமா, வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். ஒரு 2018-19 நினைக்கிறேன். சாருடைய பிருந்தா சாரதியின் ஆய்வு கோவைகள் புத்தகம் பதிப்பு பண்ணும்பொழுது சாருடைய அறிமுகம் ஆமா எங்களுக்கு. ஆமா ஆமா. அதே மாதிரி லிங்கு ஐக்கூ புத்தகம் அந்த மாதிரி சமயங்கள்ல எல்லாம் இவங்களோட எல்லாமே தொடர்பு இருந்தது. ரொம்ப எளிமையான மனிதர் சார். அப்ப இருந்து இப்பவும் வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். பழகுறதுலயும் அதே மாதிரிதான். ரொம்ப சிம்பிளா வந்து போவாரு. ஆனா நிறைய நிகழ்வுகள்ல நிறைய அவருடைய படைப்புகள் வந்து விருது வாங்கிட்டே இருக்கும். கவிதை உறவுகள்ல, அதுக்கப்புறம் படைப்பு, பொள்ளாச்சி வாசகர் வட்டம், அந்த மாதிரி அவர் அப்படியே ஆக்டிவாவே இருப்பாரு. அந்த ஒரு இயக்குனர், வசனகர்த்தா அப்படிங்கிறத விட கவிஞர், எழுத்தாளர் அப்படிங்கிற அடையாளத்தோட தான் அவர் நிறைய வெளியே வந்துட்டே இருப்பாரு. கவிக்கோனுடைய அந்த ஹைக்கூ கவிதை போட்டிகள் எல்லாம் இவங்களுடைய டீம் தான் இருக்கும். லிங்கு சார் இவங்க எல்லாரும் இருப்பாங்க. அந்த மாதிரி எப்பவுமே சில பேர் பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி, நம்ம நெருங்கிய வட்டத்துல இருக்கக்கூடிய ஒருவர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு பிருந்தா சாரதி சார், லிங்கு சார், அப்புறம் பாவலர் அறிவுமதி ஐயா, இந்த சப்னா புக்ஸோட யாரெல்லாம் இருந்தாங்களோ, பாரதி கிருஷ்ணகுமார் சார் முதற்கொண்டு எல்லாருமே ரொம்ப பழக்கமா இருக்கு. ஏன்னா அத்தனை பேருமே ரொம்ப எளிமையானவங்க. நான் சொன்னவங்க அத்தனை பேருமே அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சாரோட புக்கை நாங்க எல்லாமே படிப்போம். அவங்களுடைய படிப்பு வருதுன்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன புக் எல்லாம் எழுதினாங்களோ யூடியூப்ல போயிட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி நிறைய. அப்பெல்லாம் தான் மீன்கள் உறங்கும் குடம், அதுக்கப்புறம் பறவையின் நிழல், ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம், அந்த புத்தகங்கள்லாம் நாங்க கவிதையை எடுத்து படிச்சுட்டு இருப்போம், நானும் என்னுடைய கொலீகும். அந்த மாதிரியான ஒரு சார் இன்னைக்கு இங்க பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் புக் ஃபேர்ல பார்க்க முடியல. போன வருஷம் சார் மீட் பண்ணி பேசிட்டு வந்தேன். அவருடைய கவிதைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய கவிதைகள் நல்லா இருக்கும். அதுல மீன்களுக்கு நீ போட்ட பொறியில் ஒன்றை எடுத்து நான் தின்றது, வாழ்க்கை முழுவதும் உன் கையால் பசியாற வேண்டும் என்ற ஆசையால் அப்படின்னு இருக்கும். தல புராணம் அப்படின்னு. மழையில் நனைந்திருக்கும் அந்த கட்சிலையில் தெரிகிறது உன் சாயல் அப்படின்னு இருக்கும். அதே போல அடுத்தது ஒரு சுவாரஸ்யமான காதல். உயிரை கொடுத்தாவது உன் பிரார்த்தனையை நிறைவேற்றுவேன், நந்தி காதில் சொல்லும் ரகசியத்தை என் காதில் சொல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இன்னொன்னு கூட நல்லா இருக்கும். மணியோசை ஓய்ந்த பிறகும் அதிர்ந்து கொண்டிருக்கிறது உன் காது ஜிமிக்கி. அந்த மாதிரி இவரும் ஒரு ஒரு நல்ல ஒரு காதல் கவிஞர் தான் அப்படிங்கிறது நிறைய இந்த கவிதைகள்ல தெரியும். அப்பவே நாங்கெல்லாம் கேட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தேர்வு இந்த ஒரு காதலர் தினத்துல. சார் சொன்ன மாதிரி இன்றைய காதல், நேற்றைய காதல், இன்றைய காதல், நாளைய காதல் அப்படின்னா, சார் சொன்ன கிஃப்ட் ஆஃப் மேகி வந்து நேற்றைய காதல்ல வந்துரும் கண்டிப்பா. இன்றைய காதல் வந்து சார் சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் காதல் தான். நாளைய காதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, கலப்பு திருமணங்கள் சொன்னீங்க. ஆனா அந்த புரிதல் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அந்த மாதிரி தான். நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து அப்பெல்லாம் பழகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் குறைவு. என்னுடைய காலத்திலேயே எனக்கெல்லாம் காதல்னா என்னன்னு தெரியாது, ப்ரொபோஸ்னா என்னன்னு தெரியாது. 96ல முடிச்சேன் நானு. காதல் கடிதம்னா கூட என்னன்னே தெரியாது. கோஎட்ல படிச்சு கூட. அந்த மாதிரி எல்லாருமே அப்படிதான் இருந்தோம். ஆனா இப்பெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஈஸியா அவங்க ப்ரப்போஸ் பண்ண முடியுது, கன்வே பண்ண முடியுது. நீங்க சொன்ன மாதிரி காலையில தொடங்கி நைட்டு முடிச்சிடுறாங்க. இது வேண்டாம், செட் ஆகாதுன்னு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நிறைய அவங்க பேசிக்கக்கூடிய வாய்ப்புகள், பழகும் வாய்ப்புகள், சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரமாவே அந்த புரிதல், அந்த ஒரு அவசரம், சகிப்புத்தன்மை எல்லாம் இல்லாம அந்த காதல் பிரேக்கப் அப்படிங்கிறது ஒண்ணு வந்துருது. அதே மாதிரி அந்த மன உளைச்சலுக்கு நிறைய பேர் ஆளாகுறாங்க. சில பேர் டேக் இட் ஈஸியா அடுத்த காதல பாத்துடலாம், த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படிங்கிற மாதிரியும் டேக் இட் ஈஸியா போயிடுறாங்க. நிறைய சைக்காலஜிஸ்ட் கிட்ட நிறைய இந்த ஜென்ரேஷன் பசங்க எல்லாருமே வந்து ட்ரீட்மெண்ட்காக போறாங்க மறக்க முடியாம. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இருக்கு. டிவோர்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமா இருக்கு. இது வந்து நாளைக்கு இன்னும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு வந்து பெற்றோர்கள் வளர்ப்பு முறை அப்படிங்கிறதும் ஒரு காரணம் சொல்லலாமா? அல்லது இந்த தலைமுறை, இந்த கல்ச்சர் அதுதான் காரணமா? இந்த டெக்னாலஜி வளர்ந்தது அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிரா இருக்கு. சில பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்திருப்பாங்க, ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க. ஆனா அவங்க பசங்களே வந்து லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க.
அந்த மாதிரி இருக்கும். சில பேரண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரீயா விட்டுருப்பாங்க. ஆனா அவங்க பசங்க வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு புரியாத புதிரா தான் இப்ப இன்றைய காதல் வந்து இருக்கு அப்படிங்கிறது. எனக்கும் வந்து பெரிய பசங்க இருக்காங்க. டீனேஜ்ல இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது, யாரையும் எதுவும் கட்டுப்படுத்துறது இல்ல. ஓகே டிசிப்ளினா இருக்காங்க. அவங்கள நம்ம ஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா தான் ஏதாவது தப்பு பண்ணுவாங்களோ, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் பொழுது, "இன்னும் உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா?" அப்படின்னு சொல்லி என்னோட மகன்கிட்ட நான் கேட்பேன். அந்த மாதிரி தான். "யாராவது இருந்தா சொல்லுப்பா, சீக்கிரம் பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம்" அப்படின்னு. பொண்ணு அப்படி இல்ல. ரொம்ப டிசிப்ளின். "ஒரு நல்ல தாய் மாரி பேசு. பையன்கிட்ட இப்படிலாம் பேசாத நீ" அப்படின்னு சொல்லுவா விளையாட்டா. "நல்லா வளர்த்துருக்கேம்மா அம்மாவ, பையன" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி விளையாட்டா பேசும்போது. இந்த மாதிரி நாளைய காதல் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தோணுது சார். சாருடைய கருத்து எப்படின்னு சொல்லுங்க? நாளைய காதல், இன்றைய காதல். நன்றி, நன்றி, நன்றி. நீங்க வந்து இந்த நானே என்னுடைய கவிதையை வந்து ஒரு கவிதை சொன்னா அதுவே இடை நின்றுடுச்சு, ஹேங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரதி ஹேங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கேட்கல. அதான் நம்ம அவரோட 1% உங்களோட நெட் ப்ராப்ளம். இப்பதான் கனெக்ட் ஆச்சு. வாங்க சார், பேசுங்க. வணக்கம் வணக்கம். அதாவது நம்மளுடைய பகுதி ஒரு பெற்றோருடைய குழந்தை வளர்ப்புல பெற்றோருடைய பகுதி 50% அதிகபட்சமா போனாலே அதிகமா அவங்களோட நேரம் செலவழிக்கிறதை விட இந்த செல்போன் கூட அல்லது லேப்டாப் கூட தான் நேரம் அதிகமா செலவு பண்றாங்க. அதனால இந்த ஒரு மனிதன் உருவாக்குறதுல இன்றைக்கு டெக்னாலஜி அதிக பங்கு வகிக்குது. அதனால இவங்க இப்படி ஓரளவுக்கு நம்ம பெற்றோர்னால வந்து கெட்டுப்பிட்டான், பெற்றோர்னால நல்லா வந்துட்டான் என்று நம்ம சொல்றதுக்கு அவ்வளவு உரிமை இல்லை. ஒரு 50% நமக்கு இருக்கு. அதை தாண்டி இந்த உலகம் அவங்களை உருவாக்கிட்டு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இந்த உலகம் ஒரு விதமாக நம்மள்ட்ட அடங்காத பையன் மாதிரி இருக்கிறான் வீட்டுல. வெளி உலகத்துல அவனை பத்தி கேட்டா அவன் வந்து ரொம்ப பொறுப்பானவனா இருக்கான். அதனால வந்து இந்த உலகம் வந்து அவனை உருவாக்குது. அவன் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அறிவோட இருந்துட்டாங்கன்னா போதுமானது. மகிழ்ச்சி சார், நன்றி. கல்யாணி மேடம் பேசுறீங்களா? சார் மத்தவங்க எல்லாம் பேசிட்டு சார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. வாங்க, அடுத்து சக்கரபாணி சார். அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. பிருந்தா சாரதி சார் ரொம்ப அழகா சொல்றாங்க. உங்களை வேற ஒரு தளத்துல நீங்க உங்களுடைய உரையை கேட்டிருக்கேன். ஜீவானாவா சிந்தனை பள்ளி எஸ்கே கங்கா அதுல உங்களுடைய உரையை கேட்டிருக்கேன். மகிழ்ச்சி. நீங்க இன்னைக்கு நீங்க சொன்னது இந்த காதலர் தினத்துல நீங்க சொன்ன அந்த கருத்துக்கள் பழைய சினிமா படங்கள்லாம் சொன்னீங்க. உண்மையிலேயே அதை பற்றி நான் அதிகமா பேசுறதில்லை. பாரதியார் வந்துட்டு பாடின ஒரு சில வரிகளை தான் நான் நினைச்சு பார்க்கிறேன். "ஆதலினால் காதல் செய்வீர் ஜெகத்தீரே" அப்படின்ற ஒரு வரியில, "அன்பே சிவம் என்று அறிந்த பின்பு வேதம் என்ன, ஜாதி என்ன, மதம் என்ன, பிறப்பென்ன பிரிதென்ன சொல்லீரே. அன்பினால் உலகம் தழைத்து, அன்பினால் உயிர்களெல்லாம் ஒற்றுமையாய் விளங்கும். அன்பின்றி வாழ்வது வாழ்வல்ல. ஆதலினால் காதல் செய்வீர் ஜெகத்தீரே." ஆமா, அருமையான வரிகள். ஏன்னா அப்ப காதலை வந்து ஒரு உலகமே வந்து ஐயோ உலகம் கெட்டு போயிட்டு இருக்குங்கும் போது காதலிப்பு ஜெகத்தீரேன்னு ஒரு அறைகோள். ஜெயகாந்தன் கூட ஒரு கதைக்கு தலைப்பு வச்சாரு, "லவ் பண்ணுங்க சார்" என்று ஒரு கதைக்கு தலைப்பு வச்சிருப்பாரு. பாரதிதாசனுடைய அந்த குடும்ப விளக்குல கூட அந்த காதலை பத்தி சொல்லும் போது நல்ல ஒரு அருமையான இதை சொல்றாரு. அதனால இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் அறிந்தது. இன்னைக்கு உங்களுடைய உரை ரொம்ப சிறப்பா இருந்தது சார். நீங்க இந்த தளத்துக்கு வந்து உரையாற்றியது மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், பாராட்டு. ரொம்ப நன்றி. பாரதியாருடைய கவிதையை சொல்லாமல் வந்து காதல் என்ற ஒரு தலைப்பை நம்ம அணுகவே முடியாது. "காற்று வெளியிடை கண்ணம்மா, என் காதலை எண்ணி கழிக்கின்றேன்." அப்படி வந்து "வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா, மார்பு வலிக்குதடி." எவ்வளவோ காதல் கவிதைகள், பாரதியாருடைய கவிதைகள். அதே போல பாரதிதாசன் சொன்னீங்க, "கன்னி ஒருத்தி கடைக்கண் காட்டிவிட்டால் மண்ணில் மாந்தருக்கு மாமலையும் ஓர் கடுகாம்" அப்படின்னு எழுதியிருப்பாரு. நிறைய ஒவ்வொரு கண்ணதாசன் சொல்லலாம். கண்ணதாசன் வந்து நான் பேச்சிலே சொன்னேன். அது பேச்சில் சொன்னது "நேற்று வரை நீ யாரோ" என்ற பாடலை சொன்னேன். இந்த 3ஆம் பிறை பாட்டுல "ஏழை என்றால் ஒரு அமைதி,
ஊமை என்றால் ஒருவித அமைதி, கண்ணே நீ ஒரு கிளிப்பேடு என்ற அந்த பாடல்லாம் வந்து எல்லா கவிஞர்களையும் இயக்குவது அந்த காதல் என்ற உணர்வு தான். நன்றி சார். மகிழ்ச்சி சார், நன்றி. வாங்க சார், கோபால் ரத்னம் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அடிபுல சார் கேக்குது சார், பேசுங்க. இன்றைய நிகழ்வில் திரு பிருந்தா சாரதி அவர்கள் காதல் பற்றிய நேற்றைய, இன்றைய, நாளைய கருத்துக்கள் விவாதித்தது அருமை சார். சங்க காலம் தொட்டு காதல் மேன்மை அடைந்து கொண்டுதான் வருகிறது. அதன் பரிணாம வளர்ச்சியில் தனித்துவமாக பயணித்துக் கொண்டுதான் வருகிறது. காதல் புனிதமானது என்பது உயர்வான நிலை. உடல் மனம் இணைந்து என்றும் பயணிப்பது சிறப்பு. ஜாதிகளின் கட்டமைப்பை நிலைகொழிய காதல் ஒரு அணுகுண்டாக இன்றளவும் செயல்பட்டு வருகிறது. உணர்வுகளை மதிக்க கற்கும் போது மானுடம் தழைக்கும் காதல் என்ற போர்வையில். நேற்றைய காதல் நீரோடை, இன்றைய காதல் யதார்த்தம், நாளைய காதல் கலப்பு திருமணம் மற்றும் டிஜிட்டல் திருமணம். அருமையான தகவல் சார். நன்றி பிருந்தா சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. அமிதா மேடம் இருக்கீங்களா? ராஜேஸ்வரி பேசுறீங்களா? அமிதா மேடம் வாங்க. இல்ல பேசுறதுக்கு நான் பேசினா அது பர்சனலா இருக்கும். நான் இப்ப எல்லாருமே புதுசா பாக்குறேன், அதனால எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், 24 இயர்ஸ் ஆயிடுச்சு. லவ்னா என்னன்னு புரிதலை பத்தி இப்ப நீங்க சொல்றப்பதான் நம்ம அந்த 3 வருஷம், அப்ப 24 வருஷத்துக்கு அந்த தப்ப பண்ணிருக்கோன்றத நான் ரொம்ப ரொம்ப இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த புரிதல் ஏன் இல்லைன்னா, எங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் சரியா பேசிக்கிறதுக்கான நேரமும் கிடைக்கல. கல்யாணம் நான் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உழைப்ப மட்டுமே நம்பி ஓடி ஓடி பேசிக்கிறதான டைம் கிடைக்கல. ஸோ அன்னைக்கு என் அப்பா அம்மா அவங்க 2 பேரும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு அவங்கள பார்த்து கத்துட்டு தான் லவ் மேரேஜே பண்ணிக்கிட்டேன். ஆனா என்னோட லைஃப்ல அதை விட மோசமா நிறைய நடந்துச்சு. ஸோ அதுக்கு காரணம் சாரதி சார் சொன்ன மாதிரி புரிதல் இல்லாத ஒரே காரணம் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு. சாருக்கு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன், அதனாலதான் இன்னைக்கு அதை ஜாயின் பண்ணேன். அந்த டிப்ரெஷனை கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க பேசுற பேச்செல்லாம், ஏன்னா என்னோட எல்லாரும் பெரியவங்க, அதை கேட்கிறப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னு நான் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எதை இப்படி இதுக்கு மேல எதுவும் சரி பண்ண முடியாது, ஸோ லெட் இட் பி அப்படின்ட்டு நான் போயிட்டு இருக்கேன். இனிமே இந்த குரூப்ல நான் ஜாயின் பண்ணி கொஞ்சம் நிறைய கேட்டுட்டு என் டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வருவேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் சாரதி சார், உங்க பேச்சுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிமா. நீங்க வந்து எப்ப நம்ம வந்து சொந்த முடிவு எடுக்கிறோமோ அப்ப ரொம்ப யோசிச்சு எடுக்கணும். நம்ம வந்து அடுத்த ஒரு மற்றவங்களை சார்ந்து இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்ற நிலைமையில தான் சொந்த முடிவு எடுக்கணும். எடுத்தாச்சு, அதை நம்ம அனுபவிச்சாச்சு, அதை வந்து நம்ம வந்து அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டாச்சு. இனிமேல் வந்து டிப்ரெஷன் என்ற வார்த்தை நேற்றோடு முடிஞ்சு போச்சு. டிப்ரெஷன் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம் இந்த குரூப்லயோ அல்லது உங்களுடைய இந்த வாங்க இதுக்கு அடிக்கடி வாங்க, இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் இது போன்ற நிகழ்ச்சிக்கு வாங்க. மன அழுத்தம் என்பதை வந்து பேசுவதன் மூலமா தான் வெளியில வர முடியும். மனிதர்களை சந்திப்பதன் மூலமாக தான் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர முடியும். ஆகவே நீங்க நல்லா பேசுங்க, மற்றவர்களோட கலந்துரையாடுங்க. இந்த உலகம் வந்து ரொம்ப பெரிய. இதுல ஒரு விஷயம் சொன்னது எனக்கு புரிஞ்சுது. என்னன்னா, நம்ம ஒரு வாழ்க்கை பிடிக்கலையா, அதுல இருந்து வழியில வர்றதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா சுத்தி இருக்க சுற்றங்கள், எனக்கு என் அப்பா அம்மா இது வரைக்கும் என் கூட இல்ல, எனக்கு எல்லாமே ஹஸ்பண்டோட சைட்ல தான்றதுனால அப்படியே நான் போயிட்டேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் வெளியில வரணும்னு இருக்கப்பெல்லாம் அவங்க இது தப்பு, நீ டைவர்ஸ் பண்ணக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்னு 24 இயர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு இப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டாம், நான் இனிமே நானா இருக்கணும்னு வாழ தொடங்கிதான் நான் சென்னையை விட்டு, நான் பிறந்த ஊரை விட்டு எனக்கு தெரியாத இந்த ஊருக்கு வந்து நானும் என் பிள்ளையும் பொழைக்கிறோம். இங்கேயும் என் ஹஸ்பண்ட் இருக்காரு, ஒரு ஜடப்பணமா இருக்காரு. நாங்க 2 பேரு எங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றோம். இப்ப யாரையும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னு விரும்பல. அதனால நாங்களா வாழணும்னு வந்திருக்கோம். நான் இதை எடுக்க 24 இயர்ஸ் ஆச்சு, இந்த முடிவு எடுக்க. ராஜேஸ்வரி பேசுவோம் நம்ம, நீங்க கவலைப்படாதீங்க. மகிழ்ச்சி, நீங்க நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன், ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. மகிழ்ச்சி, டேக் கேர், தைரியமா இருக்கு. நன்றி. வாங்க அமுதா மேடம் வாங்க. வணக்கம் சார். ரொம்ப சிறப்பு. காதலை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க.
காதல் அப்படிங்கிறத பத்தி திருக்குறள்ல ரொம்ப அழகான செய்திகள்லாம் ரொம்ப நிறைய இருக்கு. எனக்கு இதை சொல்லும்போது என்னுடைய பேராசிரியர் வீட்டுக்கு நான் ஒரு தடவை போயிருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, காஃபி கொடுத்தாங்க. அந்த காஃபி சூடா இருக்கு அப்படின்னுட்டு நான் குடிக்காம அப்படியே வச்சிருந்தேன். அப்ப அவங்க ஒரு திருக்குறள் சொன்னாங்க. நெஞ்சத்தார் காதலர் அவராக வெய்துண்டால் அஞ்சுதும் வேப்பாக்கறிந்து அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய காதலர் என்னோட நெஞ்சுக்குள்ள இருக்கிறாரு, நான் சூடா காப்பி குடிச்சா அவருக்கு சுட்டுடுமோ, அதனால நான் சூடா குடிக்கல, ஆற வச்சு குடிக்கிறேன் அப்படிங்கிறத விட காதலை பத்தி என்ன சார் சொல்ல முடியும்? அவ்வளவு அற்புதமா திருக்குறள்ல இந்த காதலை பத்தி சொல்லுவாங்க. இன்னொன்னு, நெருப்பு கிட்ட வந்தா சுடும், தூரத்துல போனா சுடாது. ஆனா அந்த காதல் கிட்ட இருந்தா சுடாது, தூரத்துல போனாதான் சுடும் அப்படிங்கிறது அது ஒரு திருக்குறள், ரொம்ப அழகான திருக்குறள். நீங்கின் தெரும் குறுகுங்கால் தன்னென்றும் தீ யாங்கு பெற்றாள் இவள். இப்படிப்பட்ட ஒரு நெருப்பு இவகிட்ட எங்கே இருந்துப்பா வந்தது அப்படின்னு கேட்கறது. அந்த மாதிரி தூங்கும்போது கனவுல காதலன் வர்றான், கண்ணை முழிச்சிட்டோம்னா எங்க அவன் காணா போயிடுவானோ அப்படின்னு பயந்துகிட்டு அவ கண்ணை மூடிட்டே படுத்திருக்கா அப்படிங்கிற அந்த பெண்மை காதலை வெளியிலே சொல்லுவதில்லை, சொல்லக்கூடாது, அது பண்பாடு இல்லை. அப்படிதான் எல்லாம் சொல்லும்போது திரைப்பட பாடல் கூட ஒண்ணு சொல்லும், பெண்ணே தன் ஆசையை சொல்வது உண்டோ அப்படின்னு ஒரு பழைய பாடல் ஒண்ணு சொல்லும். அதனால அப்படி சொல்லி சொல்லி வச்சு பெண்கள் சொல்றது இல்ல, என்ன இருந்தாலும் பரவாயில்ல போகுது இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலையில அந்த பெண்ணை அப்படியவே தான் வச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்களால சுதந்திரமா செயல்பட முடியல. ஆண்களுக்கு இருக்கிற அளவுக்கு என்னைக்கு பெண்களுக்கு சுதந்திரம் வருதோ, இப்ப இந்த பாட்டெல்லாம் யாருக்கு அப்படின்னா எல்லாமே பெண்களுக்கு தான். நான் குடிக்கதான் பயப்படுறேன், அவன் நல்லா குடிச்சிட்டு தான் வரான் போற இடத்துல. அவன் அவன் மனசுக்குள்ள இருக்கான்னுட்டு அவன் என்ன சூடா குடிக்காமையா இருக்கான்? அப்ப ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதின்னு வரும்போது காதல்ல ஏது சமநீதி? இல்லையே. நீங்க சொல்ற மாதிரி நேற்றைய காதலாக இருந்தாலும் இன்றைய காதலாக இருந்தாலும் நாளைய காதலாக இருந்தாலும் துன்பப்படுறது என்னவோ பெண்கள் தான் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஆணை விட சின்னவங்களா இருக்காங்க. ஆணுக்கு இருக்கிற அளவுக்கு பரந்துபட்ட ஞானம் பெண்களுக்கு இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு வீடு, கல்லூரி, பள்ளிக்கூடம், சில தோழிகள், அவ்வளவுதான். அதை விட அவங்க ஒன்றும் பெருசா பாக்குறது இல்லை. ஆனா ஆண்கள் பரந்துபட்ட இந்த உலகம் முழுவதுமே அவங்களுக்காக இருக்கிறதுனால அவங்க நிறைய தெரிந்து வைத்துக் கொள்கிறார்கள். அதனால அவங்களால அதை எப்படி அதை சமாளிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஆனா பெண்களுக்கு தெரியறது கிடையாது. ஆண்கள் நிறைய பேரோட பழகுறாங்க, பெண்கள் தன்னோட அண்ணன், தம்பி, அப்பா, அதுக்கப்புறம் பாக்குறது அந்த கணவனை மட்டும்தான். மற்றவங்களோடலாம் ரொம்ப ஆண்களோட ரொம்ப பழக்கம் அப்படிங்கிறது நம்ம பண்பாட்டுல இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவ ஒரு நல்ல கணவனை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதும் அவளுக்கு ஒரு சிக்கலான ஒன்றாதான் இருக்கு. அதனாலதான் ஆண்களின் தன்மை பெண்களுக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நீண்ட நேரம் பேசுனா மற்றவங்க பேச முடியாது. அதனால நான் இதோட நான் நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப சிறப்பா நீங்க அந்த திரைப்படம் சொன்னீங்க, அந்த தேவதாஸ் படம், அப்புறம் அந்த காதலுக்கு மரியாதை, அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப அழகான படம் தான். பெற்றோர்களும் அந்த பிள்ளைங்களும் ஒத்து வரும்போது அந்த பாடல்கள், அந்த படங்கள் எல்லாமே சிறந்தது. ஆனா முரண்பாடுகளினுடைய மொத்த உருவமாக குடும்பமும் சமூகமும் இருக்கும்போது வாழ்வும் முரண்பாடாகத்தான் இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லைன்னு நான் கருதுறேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி மேடம். எல்லாருமே பேசட்டும். இவங்க ஒவ்வொருத்தருக்கா நான் ரிப்ளை கொடுக்கறத விட மொத்தமா சொல்றேன். ஏன்னா அவங்க திருவள்ளுவர் எல்லாம் சொல்றாங்க. திருவள்ளுவர் ஒரு மிகச்சிறந்த காதல் கவிஞர் தான். அது நீங்க சொன்ன மாதிரி 100 கவிதை இருக்கு. நான் சங்க இலக்கியத்துல பாதிக்கு பாதி இப்ப காதல் கவிதை இருக்குன்னு சொன்னால இவர்கிட்ட 1/3 அறம், பொருள், இன்பம், மீதி இந்த 3ல் 1 பகுதி காதல் கவிதை தான் திருக்குறள்ல. நிறைய அதே போல குடும்பத்தை பற்றி எல்லாம் சொல்றீங்க. எல்லாருக்கும் கடைசியா மொத்தமா எல்லாரும் பேசட்டும். சொல்லுங்க எல்லாரும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க லதா மேடம் வாங்க பேசு. வணக்கம் பிருந்தா சாரதி அவர்களே. நம்ம 2 பேருக்கும் இன்னொரு ஒற்றுமை இருக்கு. நானும் கும்பகோணம், நீங்க மென்ஸ் காலேஜா? மென்ஸ் காலேஜ். நான் அங்க பிஜி மட்டும் லேடிஸ் அலவுட் இல்லையா? ஆமா ஆமா. அங்கதான் மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல படிச்சேன்.
அது ஆஹா ஒரு இது. சரி பை ம் த வே, இன்னைக்கு இந்த காதலர் தினத்துக்காக பேச வந்திருக்கீங்க. ஆம், இந்த உங்களுடைய திரைத்துறையில காதல்ங்கிற சினிமால காதல் பற்றிய வேறொரு டைமென்ஷனை அதுல காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்டான மூவி. காதல் வந்தது, ஆம், தாலி அவளுக்கு தாடி அவனுக்கு அப்படின்ட்டு ஒரு சின்ன கவிதை சொல்லுவாங்க. அது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து எங்க வீட்லயே எனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, என் பொண்ணு லவ் மேரேஜ். அது வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸே சொன்னாங்க. எம், என்னுடைய ரிலேட்டிவுடைய பொண்ணு அங்க அதே காலேஜ்ல படிச்சா, என் பொண்ணு படிச்சா. அதுக்கப்புறம் பிஜி அது இது படிச்சுட்டு அங்க எங்கேயோ அவளுக்கு லவ்னு வச்சுக்கோங்க. இவ ஒழுங்கா வளர்க்கல, இவ இஷ்டத்துக்கு பொண்ணு பொண்ணுடைய விருப்பத்துக்கு விட்டா, அதனால தான் அவ லவ் பண்ணா. நீங்க சொன்னீங்க இல்லையா, அதே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்ல வரேன், ரியல் லைஃப்ல. ஸோ அது மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா அவ பொண்ணு ரொம்ப மெச்சூர்டு பொண்ணு, அதனால அவ பண்ணது ரைட்டு தான் அப்படின்ட்டு எங்க ஹஸ்பண்டும் ரொம்ப இதுவா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அது மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் காதல்ங்கிறது பெரிய விஷயம் தான். ஆனா சில இடத்துல இப்போ ஒரு மேடம் யாரோ பேசுனாங்க, அது மாதிரி சில சமயங்கள்ல சக்சஸ் ஆகாம போகுது. அதை தான் வச்சு எல்லாரும் பேச வேண்டியதா இருக்கு. நிறைய பேர் பேசுறாங்க, இவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா, பக்குவமே இல்லாம அதனால தான் இப்படி அப்படின்ட்டு என்ன சொல்றாங்க. ஸோ இது மாதிரி காதல் பத்தி நிறைய இது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இன்றைய உலகத்துல நான் இப்பெல்லாம் என்ன ஆச்சுன்னா ட்ரெண்டு, ஏய் நீயே இது பார்த்துக்கோ பொண்ணை பார்த்துக்கோ பையனன்ட்டு பேரண்ட்ஸ் ஓப்பனா, எனக்கு ஆரம்பத்துல ஆச்சு ஷாக்கிங்கா இருந்தது. இப்போ அது நிறைய கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம எதை காட்டினாலும் இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நாளைக்கு பிரச்சனை ஆகி பிரியறதுக்கு இப்ப நீயே பார்த்துக்கோ, உனக்கு பிடிச்ச மாதிரியே ஆகட்டும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அதெல்லாம் அதான் நிறைய அதான் ட்ரெண்ட் இன்றைய போகுது. இன்றைய நிலைமை அதான். நம்ம ஆமா பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்களே பொறுப்பை ஒப்படைக்கிறது தான் மிகச்சிறந்த வழி. ஆமா ஆமா. இந்த திருவள்ளுவர்னு ஒரு மூவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது ஆமா ஆமா ரொம்ப கம்மி பேர் தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன் ஓடிடியில. அதுல சொல்றாங்க, அந்த திருவள்ளுவர் காலத்துது காதலிச்சு கல்யாணம் பண்றது தான் இந்து கல்ச்சர்லயே இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஸ்லோவா அந்த ஜாதி மதம்னு வந்தப்புறம் அதெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதுல சொல்லுவாங்க. ஆமா ஆமா அதான் சொல்லணும், காதல் தான் முதல்ல இருந்திருக்கும். மனிதன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அமைப்பு உருவாக்கும் போது இதெல்லாம் உருவாக்கிட்டான். ம். இப்ப வந்து அது அதுல எப்ப வந்து ஒருத்தன் ஏமாத்துறானோ, ஒருத்தர் பொண்ணை ஏமாத்திட்டு ஒருத்தன் போயிருப்பான், அல்லது ஆளை ஏமாத்திட்டு பொண்ணு போயிருப்பான். அப்பதான் வந்து திருமணம் என்ற அமைப்பு ஒரு காலத்து காதல் உருவாயிருக்கும். ஆமா. அந்த மாதிரி ஏமாத்துற போது அந்த அந்த யார் அடிபட்டாங்களோ அந்த பையனோ பொண்ணோ அவங்களுக்கும் ரொம்ப ஃபியர் வந்துருது. அடுத்தது கண்டிப்பா. இனிமே எப்படி ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி. அதுல இருந்து அவன் மீண்டு வர்றதுக்கு அவன் வாழ்க்கையை பலி கொடுக்கணும். பலி கொடுத்து வர வேண்டியதா இருக்கு. ஆமா. அதே மாதிரி இன்னமும் இதுவும் இருக்கு. என்னன்னா, ஆம், பொண்ணு வந்து காலேஜ், பெரிய காலேஜ்ல டாப் காலேஜ்ல படிச்சு வேலைக்கு போன பொண்ணு தான், இன்ஜினியரிங் காலேஜ். அந்த பேரண்ட்ஸ் சொல்றாங்க, இது இந்த பையனை பார்த்தா அந்த பையனை பார்த்தா அவங்க சொல்லும்போது, நீங்க இதெல்லாம் அவங்க பொண்ணுக்கு சொன்னீங்களா, அவளுக்கு எதுக்கு சொல்லணும், ஷீ டசன்ட் நோ எனிதிங், நாம எது சொல்றோமோ அதுதான் அவ கேட்கணும், அதுதான் அவ கேட்பா, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ட்டு சொல்ற பேரண்ட்ஸ் இன்னைக்கும் இருக்காங்க. ஆனா அது இருக்காங்க. அதான் அது எதுவும் வந்து மாறும் கொஞ்சம். டக்குன்னு மாறிடாது. ஆமா பட் மாறும். இது மாதிரி மக்கள் கண்டிப்பா இருக்காங்க. மாறும். கண்டிப்பா ம். மாறிடும். பொண்ணு ஆமா. வெளியில போய் அவங்க படிக்கிறா, எம்பிஏ படிக்கிறா, எம்எஸ்சி படிக்கிறா, பயோடெக் படிக்கிறா, சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர்ல வந்து முதுநிலை கல்வி படிக்கிறா, நல்ல வேலைக்கு போறா. இவ்வளவு செய்யற பொண்ணுக்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்றது வந்து இனிமேல் பலன் அளிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா. ம். கண்டிப்பா. அடுத்தவங்க போலாம். இன்னும் ரொம்ப நிறைய பேர் நன்றி. பேசணும். நன்றி நான் நன்றி எல்லாத்தையும் சேர்த்து நன்றி பேசுறேன். நன்றி நன்றி லதா மேடம். அவங்க நீங்க எப்போ கும்பகோணம்னு தெரிஞ்சதோ அவங்க அப்பத்துல இருந்தே துடிச்சிட்டு இருந்தாங்க, கும்பகோணம் கும்பகோணம் மகிழ்ச்சி. வாங்க ஊர் பாசம். வாங்க ஊர் மேடம். பாசம். க்ளோஸ் பண்ண அதுதான். அப்புறம் அவர் இது ரெக்கார்டிங் முடிச்சிட்டு நான் இன்னும் 2 கேள்வி கும்பகோணம். சரிங்க சரிங்க லதா மேடம். வாங்க வேலைமேல் மேடம் வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே ஒரு ஆகச்சிறந்த உரையாக இருந்தது சார் பேசுனது. ரொம்ப நிதானமா அழகா அதை நீரோட்டமா சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கறதுக்கே நல்லா இருந்தது. காதல் வந்து அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, எந்த காலத்திலும் சரி, அது எவ்வளவுதான் புனிதமானது, உண்மையானது அப்படிலாம் நம்ம பேசினா கூட
ஒரு சின்ன எதிர்ப்பு அதுல இருந்துகிட்டே தான் இருக்குது. அது மாற்றவே முடியல. நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால எங்க திருநெல்வேலி பகுதியில நடந்தது. ஒரு அருமையான ஒரு 18 வயசு குழந்தை ஏதோ காதல் வேற ஜாதி மாற்றிய அவங்க திருமணம் செய்யணும்னு இருக்கும்போது அது தெரிஞ்சிட்டு அத ஏதோ மறுப்பு வந்த உடனே கொலைங்கிறாங்க என்னன்னு தெரியல. அந்த குழந்தைய பார்த்து அவ்வளவு பரிதாபமா இருந்தது. என்ன இருக்கிறது பெற்றவர்களுக்கு ஏன் இந்த மனநிலைன்னு தான் நமக்கு புரியல. அதுல என்ன வேடிக்கை நான் நினைப்பேன் எப்பவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல் திருமணம் செய்து கொண்ட பெற்றோர்களே அது கொஞ்சம் எதிர்பார்க்கிறது நான் பாக்குறேன் நிறைய இடத்துல. அது ஒருவேளை அவர்களுடைய அனுபவமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனா காதலுக்கு எப்பவுமே அது புனிதமானதான். அதுக்கு ஒரு எதிர்ப்பு மட்டும் உலகத்துல இருக்கு. சார் சொல்ற மாதிரி இனி வருங்காலத்துல அது மாறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் அப்பா சொன்ன மாதிரி ஆனா இன்னைக்கு பெண்களுடைய நிலை மாறிட்டுது. பொருளாதார அடிப்படையில அவங்க சுதந்திரமாக ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு. அதனால அவங்க கொஞ்சம் சுதந்திரமான முடிவையும் எடுக்கிறாங்க. அது சில வேளையில அது வேற மாதிரியும் அவங்க முடிவு எடுத்துடுறாங்க. அதுதான் எந்த முடிவு எடுத்தாலும் ஒரே ஒண்ணு உண்மையான காதல் என்றைக்கும் வெற்றி பெறும். அதுதான் நீங்க சொன்ன 2 பேருமே சொன்ன புரிதல் மட்டும் வாழ்க்கையில இருந்துட்டுன்னா எந்த காலகட்டத்துக்கு அது வெற்றி பெறும். அது மாதிரி கண்ணதாசன் பற்றி ஐயா சொன்னாங்க. ஒரு விஷயம் சொல்லுவாரு, எத்தனை முறை காதல் வரும் அப்படின்னு எத்தனை முறையும் வருவாரு அவர் சொல்லுவாரு. அதனால அதுதான் உண்மையான காதல் என்பது. யார்கிட்ட நமக்கு வரும், எந்த வயதுல வரும்லாம் சொல்ல முடியாது, எந்த வயதிலும் வரலாம். அதுதான் காதலுக்கான இலக்கணமாக நம்ம நிறைய இருக்குது. இருந்தாலும் ரொம்ப சார் நல்லா பேசுனாங்க. ரொம்ப நன்றி. ஸ்ரீபத் சாருக்கும் நன்றி. மகிழ்ச்சி மேடம். நன்றி மேடம். சொல்லுங்க சார். வாங்க சார். வணக்கம் சார். என்னையோ எங்களை எல்லாரையும் ரொம்பவே காதல் வயப்பட வச்சுட்டீங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான நேரத்தில் ஒரு கவிதை சொல்லணும்னு வச்சுங்களேன், ரொம்ப கொஞ்சம் தப்பா போன மாதிரி ஆகிடும். அதனால ஒரு சின்ன கவிதை சார். உன் பார்வை தொடும் தருணம் என் உலகம் புதிதாகிறது. உன் பெயர் சொல்லும் நேரம் என் இதயம் இசையாகிறது. உன் அருகில் நிற்கும் பொழுது என் கவலைகளும் கரைகின்றன. உன்னை காதலிப்பதே என் வாழ்க்கையின் அர்த்தமாகிறது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா காதலுக்கு நிறையவே எதிர்ப்பு இருந்தாலும் அதுக்கு நிறையவே கனெக்டும் இருக்கு சார். ஏன்னா காதல் தான் எல்லாருடைய லைஃப்பும் ஒருத்தரோட ஒருத்தரா ஜாயின் பண்ண வைக்கிறது. நீங்க சொல்லியிருந்தப்போ படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரேவதியுடைய படம் பாத்தீங்கன்னா அந்த படம் பேரு நிறைய பேர் பேசணும். அதான் டக்கு ஞாபகம் வரல எனக்கு. அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா புதிய இல்ல சார். அது அந்த படம் பேரு நான் அப்புறமா சொல்றேன்னா, ஆக்சுவலா அவங்களுடைய நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா இந்த லவ் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியது. இல்ல மௌனராகம் இல்ல. பரவாயில்ல. இல்ல அதுதான் காதல் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த வாழ்க்கைய ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணவங்க இருக்காங்க. பட் ஒரு சிலருக்கு அது தோல்வியா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். பட் அது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா காதல்ல ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகக்கூடியது லேடிஸா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ஜென்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல விட்டு கொடுக்கறதா தான் இருக்காங்க. பட் இனியும் இருந்தாலும் அதுல ரொம்ப வருத்தப்படக்கூடியவங்க. ஆனா விட்டு கொடுத்தாலும் வருத்தங்கள் ஜாஸ்தியா இருக்கு. பட் ஆனா அதை டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான காரணங்கள் லேடிஸ் சைடு தான் நிறைய இருக்கிறதா நான் யோசிக்கிறேன் சார். பட் இனியும் காதல் பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி. சித்ரா வாங்க. சித்ரா பேசுங்க. வணக்கம் சார். சார் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. உங்களுடைய கவிதைகள் நான் இதழ்கள்ல படிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். காலேஜோட இதழ்ல உங்களுடைய கவிதைகளை நான் படிச்சிருக்கேன் சார். ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு. இன்றைய தலைப்புல சுவாரஸ்யமான தலைப்பு. ரொம்ப சிறப்பா பேசுறீங்க. எனக்கு என்ன டவுட்னா, இன்னைக்கு அதாவது காதல் திருமணம் தான் நிறைய சமத்துவத்தை உருவாக்கும் அப்படின்னு சொன்னீங்க.
ஆனா திருமணத்திற்கு பிறகு இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு என் ஜாதியில தான் பேர் வைக்கணும், உன் ஜாதியில தான் பேர் வைக்கணும் அடிச்சுக்கிறாங்க. அப்ப எங்க வந்து அந்த சமத்துவத்தை உருவாக்கக்கூடியவங்களா அவங்க இருக்காங்க? ஏதோ ஒரு ஈர்ப்பு விசை காரணமாக தான் அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க தவிர வந்து ஒரு அதனால வந்து ஒரு சமத்துவம் தோணுது அப்படிங்கிற இப்படி ஒரு கேள்வியும் உருவாக்கக்கூடிய இடமா இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன் சார். இதை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா நான் கடைசியா சொல்றேன். நன்றி நன்றி. கணேசன் கணேசன் சொல்லுங்க, நீங்க தான். வணக்கம் ஐயா. ரொம்ப வணக்கம். அருமையான உரை காதலை பற்றி. அது வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. என்னுடைய சின்ன ஒரு என்னன்னா, காதல்னு சொல்லிட்டு இந்த காலத்துலயும் இந்த ஜாதி மதங்கள் இருக்கும்போது கூட இந்த ஜாதி மதங்கள் காதலுக்கு எதிராக இருக்கிற மாதிரி தான் என்னுடைய லைஃப்ல நடந்தது. அப்ப என் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது எல்லாரும் நேர்ல பார்க்கும்போது காதல் நல்லது அப்படி இப்படின்றாங்க. ஆனா பின்னால பண்ணும்போது அவங்க ஒரு சுயரூபமா வந்தாங்க. நான் வந்து அதை சப்போர்ட் பண்ணேன், முறியடிச்சு எல்லாரையும் இது பண்ணேன். வேற ஒரு ஸ்டேஜ்லயே அதை வந்து டைரக்டா சொல்ல வேணாம் உங்களுக்கு. மதம்ன்றதுல அந்த மதத்திலேயே போனேன், மதத்திலேயே ஸ்டேஜ்ல ஏறினேன், மதத்திலேயே 4 ஆளுங்களை பிடிச்ச அவங்கள எனக்கு சப்போர்ட்டா வர வச்சேன், வந்து கல்யாணத்தை பண்ணேன். இப்போ வந்து பசங்க வந்து நல்லா இருக்காங்க. அது என்னுடைய கேள்வி என்னன்னா, இன்றும் காதலுக்கு மதங்கள் ஜாதிகள் சப்போர்ட் இல்லை சார். சப்போர்ட் இல்லைன்னா இன்னும் அவங்க வெளியே வரல ஜனங்க அப்படின்றதா கருத்து. அதே நீங்க உங்களோட கருத்து சொல்லும்போது சொல்லுங்க. தேங்க்யூ. கண்டிப்பா. நன்றி சார். நன்றி. அடுத்து யார் பேசுறது? கல்யாணம் மேடம் பேசுறீங்களா? சார் அந்த படம் பேர் ஒண்ணும் இல்லை சார், புதுமை பெண் சார், புதுமை பெண். ஓகே. முடிச்சுக்கலாமா சார்? ஓகே. கல்யாணி மேடம் பேசுறேன் கடைசியா. கல்யாணி மேடம் பேசுறீங்களா? சார் ரொம்ப சிறப்பான உரை, எல்லா கருத்துக்களும் ரொம்ப நல்லா இருந்தது. மத்தவங்க எல்லாரும் கேட்டுட்டாங்க சார். நான் உங்களுக்கு எழுதி போடுறேன் சார். தேங்க்யூ சார். நன்றி. நீங்க பேசுங்க சார். ஓகே. ஒரு நிறைவடைகிற நேரம் வந்துடுச்சு. பொதுவாக வந்து எல்லாருடைய ஒரு பார்வையும் இந்த காதலை பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னகர்த்துகிற மாதிரியே எல்லாருமே இருக்கீங்க. இங்க வந்திருக்கிறது 20 பேர் என்றாலும் கூட ஒவ்வொருவருமே ஒரு பொறுப்புல, ஒரு நல்ல வேலையில, ஒரு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு கன்னியாக இருக்கக்கூடியவங்க. நம்ம உருவாக்குகிற கருத்துக்கள் தான் நம்மை சுற்றி இருக்கிறவர்களிடம் ஒரு அதிர்வை உருவாக்கு. அதுதான் இந்த சமூகம் முழுக்க பரவுது என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் பேனாவை எடுத்து எழுதுறேன், பேசுறேன். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அடுத்த கட்டத்துக்கு இந்த சமூகத்தை அழைத்து செல்வதற்கான ஒரு படிக்கட்டு அல்லது ஒரு சங்கிலியுடைய கன்னி என்ற அடிப்படையில இன்றைக்கு நாம் பேசியது பல பேருக்கு நம் மூலமாக போய் சேரும். அது ரகசியமான மாற்றங்களை இந்த சமூகத்தில் உருவாக்கும். நான் எல்லா பிரச்சனைக்கும் என்னிடம் தீர்வு இல்லை. நானும் உங்களைப் போல ஒரு பிரஜை, நானும் ஒரு குடிமகன். அப்ப இந்த சமூகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிக்கக்கூடியவனாக, ஒரு எழுத்தாளராக, கவிஞராக, ஒரு இயக்குனராக நான் என்னுடைய பார்வையை வாய்ப்பு கிடைக்கும் போது வெளிப்படுத்துறோம், அவ்வளவுதான். உங்களுக்கு இருக்கிற அதே சந்தேகங்கள், உங்களுக்கு இருக்கிற அதே விதமான கேள்விகள் எனக்கும் உண்டு. ஓரளவுக்கு நான் வந்து அதுக்கு விடை தேடுவதற்கு முயற்சி பண்ணுவேன். மேடம் வந்து சித்ரா ஒருத்தங்க கேட்டாங்க, குழந்தையை எந்த ஜாதியில சேர்க்கிறது வளர்ப்பு நிறுவனம் செய்து கொள்ளும் போது. நான் வந்து பொதுவாக சொல்வது என்னன்னா, நம்முடைய குழந்தைக்கு எதிர்காலத்துக்கு எது சிறந்ததோ அதை 2 பேரும் பேசி முடிவெடுத்துடணும். குழந்தைக்கு நமக்கு இடஒதுக்கீட்டில் நமக்கு MBBSக்கு சீட்டு வேணும், நமக்கு வந்து ஒரு இதுக்கு போகணும், ஒரு மேற்படிப்புக்கு போகணும் என்று முடிவெடுத்தால் அதில் வந்து 2 பேர்ல யார் வந்து அந்த வாய்ப்பு, இடஒதுக்கீட்டுக்கான வாய்ப்பு இருக்கிறதோ அதில் போடுவது என்னுடைய பரிந்துரை. ஆனா அது ஜாதி மாறி கல்யாணம் பண்ணிட்டோம், எங்களுக்கு ஜாதியே வேண்டாம் என்று கூட சில பேர் முடிவெடுக்கலாம், அது அவங்களோட விருப்பம். ஆனால் குழந்தையுடைய எதிர்காலத்தை உத்தேசித்து நீங்க 2 பேரும் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா ஜாதி வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஏன் அப்புறம் வந்து ஜாதி அப்படின்னு ஒரு பெரிய புத்திசாலித்தனமான கேள்வி போல சில பேர் கேட்கிறாங்க. நம்முடைய ஒரு நடைமுறை வாழ்க்கையில நாம் இப்போதான் படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்கோம். ஆகவே அந்த வாய்ப்பை உத்தேசித்து நீங்கள்
பள்ளிக்கூட சான்றிதழில் ஜாதியை சேர்ப்பதா வேண்டாமா, எந்த ஜாதி என்பதை குழந்தைகளுடைய எதிர்காலத்தை உத்தேசித்து முடிவெடுங்க. ரெண்டாவது இன்னொரு கேள்வி கணேஷ் அப்படிங்கிறவர் சொன்னாரு, சார் சமுதாயத்துல இந்த ஜாதி மதம் இதெல்லாம் வந்து நிஜ வாழ்க்கையில வந்து காதலுக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இல்லைன்ட்டு இருக்காது. ஏன்னா 3000 ஆண்டுகளாக நாம வந்து இந்த அமைப்புல வாழ்ந்துட்டோம். இந்த ஜாதி மதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த எல்லா விதமான நடைமுறைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துட்டோம். இந்த புதிய கருத்தோட்டங்கள், புதிய கண்ணோட்டங்கள் எப்ப வந்தது அப்படின்னா, நமக்கு இந்த நூற்றாண்டுல தான், அதுவும் தொழில் புரட்சி ஏற்பட்டதற்கு பிறகுதான், அதுவும் கல்வி வளர்ச்சி ஏற்பட்டதற்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறுதல் வருது. இது ஒரு 50 வருஷம் அல்லது 60 வருஷம் இருக்குமா இது? இந்த 50 வருஷத்து 60 வருஷத்துலயே 1% கூட நம்ம காதல் திருமணத்துக்கு நம்ம இன்னும் நம்முடைய சமூகத்துல இடம் இல்ல. தமிழ் சமூகத்துல அது குறைந்தபட்சம் ஒரு 35%, 1/3 வரும்போது நீங்க சொல்லுகிற அந்த சப்போர்ட் கிடைக்கும். இப்ப நீங்க சட்டப்படி பாதுகாப்பு நமக்கு இருக்கு. நீங்க ஜாதி மாதிரி திருமணம் செய்வதால் உங்களுக்கு சட்டப்படி பாதுகாப்பு இருக்கு. பக்கத்து வீட்டுக்கார மதிக்கல, எதிர்த்து வீட்டுக்கார மதிக்கல, அல்லது நண்பர்கள் மதிக்கல, உறவினர்கள் மதிக்கலைன்னா அவன் போறான். ஆனா அதை மீறி வாழ்வதற்கு நாம் வந்து போராடுவோம். அந்த போராட்டத்தில் விளைவுகளை நாம வந்து சந்திக்க தான் வேணும். அதை நீங்க ரொம்ப பாசிட்டிவா சொன்னீங்க. நான் அதை சந்திச்சு முன்னேறிட்டேன் சார் அப்படின்ட்டு வாழ்த்துக்கள். அதே போல உங்களை ஒவ்வொருவரையும் இன்னைக்கு சந்தித்ததுல நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கூட்டம் ஒரு அருமையான ஒரு மகிழ்ச்சியை எனக்கு தந்திருக்கிறது. நன்றி அனைவருக்கும். மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ஒரு கைத்தட்டல் கொடுப்போம் சாருக்கு மறுபடியும். சார் ஆனந்தம் படத்தை மறக்கவே முடியாதுங்க சார். அதுலயே வந்து கடைசியா அதுல காதல் தான் சார் சொல்லியிருப்பீங்க. ரொம்ப கூப்பிட்டு இருந்தா நீ மட்டும் வந்துட்ட, கூப்பிட்டு இருந்தா நானும் வந்திருக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேகா அந்த டயலாக் இருக்கும் பாருங்க சார், ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஆனந்தம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எத்தனை முறை போட்டாலும் பார்ப்போம் சார் ஆனந்தம் படம். நல்ல 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 என்னுடைய திரைப்பட அனுபவங்கள் குறித்து இன்னொரு நாள் கூட பேசுறேன். நான் வந்து இந்த நல்ல ஒரு கூட்டம். அது வாய்ப்பு இருக்கும்போது நானே வந்து உங்களை சந்திக்கிறேன். திரைப்பட அனுபவங்கள் எல்லாம் பற்றி பேசலாம். நன்றி 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 சார். ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. நல்ல நிகழ்வா இருந்தது. நாளை காதல் தினத்துக்கு இன்றைக்கு ஒவ்வொருவருடைய மனதிலும் எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விஷயம். அதாவது சமுதாயத்தை நாம தான் சமுதாயன்றதை உணர்த்துறது தான் முக்கியம். நாம ஒருவரும் சமுதாயம். அப்ப நம்மளுடைய சிந்தனையை நாம எப்படி வைக்கிறோம் அப்படின்றது மிக ஒரு முத்தாய்ப்பா சொன்னீங்க. ஒரு நல்ல நிகழ்வா அமைந்தது. எல்லாருக்கும் ஒரு பறந்து பட்ட பார்வை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மேலும் சிந்திச்சு நம்ம செயல்படணும் அப்படின்ற தூண்டுதலை கொடுத்திருக்கீங்க. மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்ததில் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் எங்களோட பயணித்தமைக்கும் நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி சார்.